ஏ ராசாத்திக்காக அந்த நிலாமத்தானா கையில புடிச்சு ஏ ராசாத்திக்காக அடாடா எம்புட்டு அழகா இருக்கா அந்த நிலாவத்தானா கையில புடிச்சு எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன் உள்ள வாங்க பொழந்து நான் காட்டுறேன் எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன் ஆட கண்ணு மூடு அதை நான் காட்டுறேன் அந்த நிலாவத்தானா கையில புடிச்சு ரசாவுக்காக போச்சு ரவுக்கையும் கிடையாது மார்கழி மாசம் பார்த்து மாறுல குளிராச்சு ஏதுடா வம்பா போச்சு ரவுக்கையும் கிடையாது சக்கம்பட்டி சீலை கட்டி பூத்திருக்கு பூச்சோலே பூவு ஒண்ணு கண்ணடிச்சா வண்டு வரும் பின்னாலே எக்கு தப்ப மீனா அந்த நிலாவத்தானா கையில புடிச்சு ஏ ராசாத்திக்காக ரத்தினமே முத்தம் வைக்கவா உனக்காக பட்டினம் போல் வக்கீல் வைக்கவா ஏ வெக்கத்தையே பொத்தி வைக்கவா உனக்காக மந்தையில பந்தி வைக்கவா ரத்தினமே முத்தம் வைக்கவா உனக்காக பட்டினம் போல் வைக்கவா ஏ வெக்கத்தையே பொத்தி வைக்கவா உனக்காக மந்தையில பந்தி வைக்கவா ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக அதுக்குள்ளே வீணாமுங்க ஊதி காலி வருவாங்க ஏய், ஓடிவா ஓட பக்கம் ஆக்கலாம் மெதுவாக மாசத்துல 3 நாள் பொறுக்கணும் பொதுவாக காத்தடிச்சா தங்காதடி மல்லிகை பூ மாறாப்பு உன் கை இருக்கு காவலுக்கு வீணாமுங்க வீராப்பு உள்ள பாரு ரெண்டும் டூப்பு லூப்பா என்னடி சொல்ற டூப் என்னடி பயங்கரமா இருக்கு டூப்ன்ற டூப்பு தான் தூய்மையா குடிக்கி ஒரிஜினல் ஏண்டி ஏமாத்த இத்த தண்டியா இருக்கடி செஸ்ஸி மாடு அப்படித்தான் இருக்கும் அதானே 16 லிட்டர் பிடிக்க கறந்துட்டு போறியா நல்லா இருக்கே முகரே ஆளு நல்லா கும்முன் இருக்கேடி கும்முன் இருக்குல்ல உனக்கு கம்முன் இருக்காது என்னடி பெருமூச்சு விடுற நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோக்காரர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு இந்த குளிருக்கு உங்களை பார்த்து ஏத்தா நீங்களும் நல்லா இருக்கீங்களா நன்றி 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 இப்படில வந்தாத்தே 4 பேர் சேர்த்து உக்காடுறீங்க இல்லாட்டி ஓடி போயிருங்க துண்டக்கான துணிய உனக்கு என் கப்பு பரிசு ஆனா நீ என்ன நினைச்சாலும் என்கிட்ட முடியாது ஒரு மானியம் இல்லை ஏய் என்னடி என்னடி மதன் ஏன்? நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் ஏய் ஒழுங்கா சொல்றீ வேற மாதிரி காவலுக்கு கேக்குது. சரி நீங்க வர்றீங்களா உன்னை பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த பொம்பளை மாதிரி இருக்கே காவலுக்கு போற மாதிரி தெரியல இப்படி வந்து ஒரு சில ஆளுக்கு கிளம்ப மாட்டேதாரா சிவன் செத்துருச்சு போல. ஏய் அப்படிலாம் சொல்லாதடி ஏன் மெடிக்கலுக்காரன் நாங்க பக்கத்துலயே வச்சிருக்கோம் அதையும் பாத்துக்க டங்கு வர அந்துரும் உனக்கு அந்த ஆளு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுடா ஏன்டி விடிய விடிய விளக்கமா இருக்குன்னா கூட ஆகாது ஏன் அப்படி சொல்ற நீ நானும் எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மொழியா வாய வாய் சும்மா தானடி இருக்கு பேசுற வாயா துணியை கூட அடி சைஸா இருக்கடி வாய ஏத்தாடி எத்தனைங்க வாய போல பாப்பான் அவன் தவம் இருக்கான் இந்த உதட்டுல முத்தம் வாங்குறது அவன் தவம் இருக்கானா இல்ல அவனுக்கு நீ தவம் ஏய், இருக்கியா? அவன் முத்தம் வாங்குறதுக்கு தெரியுமா இந்த ஆல்ரவுண்டுக்காரல என்னை அப்படி வெறி பிடிச்சு திரிச்சான் ஏய் அப்படி
அப்படி பேசாதீங்க மாமா. என்னைக்குமே நான் பத்தினியா இருக்க ஆசைப்படுறேன். பத்தினி எங்க அந்த வாழை மட்டும் ஏறி வைப்போம். அந்த வாழை மட்டும் தான் நாசம் பத்து போறவனே. இப்ப மழை பெய்யினா உடனே பெய்யும்டா. நாடகம் கெட்டு போயிடும். அதனாலதான் மழை பெய்ய வேண்டாம் சொல்லியிருக்கேன். சரி என்னங்க ஒழுக்கமா உக்காந்துரு, எடுத்து வதக்குன்னு எரிஞ்ச அப்போ போவோமா? கூப்பிடுங்க எங்க அக்காவை சாணச்சல். ஏ தோழி தோழி வாடி கண்டார ஓலி. எங்க என்ன இவ்வளவு வாடி அழகு சுந்தரி, அப்பள சுந்தரி வா. ஆட்டி அழைச்சவள 5-6 குடிய கெடுத்தவள இடத்துக்கு அழகா இருக்கிறியே. சும்மா இல்ல, ஒரு பொம்பளை மாறாப்புன்னு ஒண்ணு போடணும். ஆமா ம். முதல்ல இதுக்கு ஏன் மாறாப்புன்னு பேர் வந்து ஏன் மாறாப்புன்னு பேர் வந்துச்சு? மாறுல ஆப்பு தான் போடணும். மாறு ஆப்பு மாறாப்பு. இந்த கூட்டத்துல உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கான்னு பாரு, யாராவது திருமணம் பண்ணி வைப்போம். கூட்டத்தையே மொத்தத்துக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வண்டி தாங்காது. ஏன் தாங்காது? லோடு என்னத்தான் கல்யாணம் பண்ணாலும் அவங்க எல்லாம் வச்சு உன்னை இப்படி கிட்டி வச்சுக்கிட்டு தான் கிடக்கணும். அப்படி இல்லடி, எந்தெந்தண்டி வண்டியா இருந்தாலும் கீறு கும்பிட்டு தான் இருக்கும். ஆமா, போடுற ஆளு கையில இருக்கு கீறு. வண்டி அது பாட்டுக்கு மூவ் ஆகி போய்க்கிறேன். ஆமா, இவ்வளவு அழகா கிளம்பி வந்திருக்கேன். யார மயக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கிற? நான் ஊரை கரெக்ட் பண்ணத்தான் வந்திருக்கேன். யாரான்னு கேக்குறேன். இந்த ஊரை கரெக்ட் பண்ண தாண்டி நான் வந்திருக்கேன். ஊரை கரெக்ட் பண்ணது நம்மனால முடியவே முடியாது. அப்படி பேசாத, காட்டுற திறமை இருக்கணும். காட்டு. இப்போதைக்கு நான் தங்கப்பாண்டிய கரெக்ட் பண்ண. எந்த தங்கப்பாண்டிய? நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்படி இல்ல. என்ன தம்பி, இந்த குளிருக்கு அது உருமாக்கிட்ட இறக்கல. ஏண்டி நீயும் அழகாத்தான் இருக்க, ஆமா நானும் அழகாத்தான் இருக்கேன். சரி, 2 பேரும் சேர்ந்து கம்மாக்குள்ள ஒண்ணுக்கு இருக்க போவோமா? நான் ஒண்ணுக்கு இருக்கேன். நீ கூட்டு போய் என்னைய சொல்லி பாக்குறதுக்கு வெள்ளக்க மாதிரி பிஞ்சு வாயிரு திருட்டு முட்டை. பொம்பளைக்கு பொம்பளை அப்படி வேலையை பேசலாம். இதோட நிப்பாடிக்க. கம்மா கரைக்குள்ள கூப்பிடுறாளா? ஏன் நல்ல பாம்பா தூக்கிட்டு காமிக்கவா? ஏண்டி நான் அப்படி முண்டை இல்லடி, நல்ல பாம்பளை செத்து போச்சு. ஆமா, அப்பியா இந்த மாதிரி வரணும்னா நான் என்ன செய்யணும்? என்னது இந்த மாதிரி வரணும்னா நான் என்ன செய்யணும்? நீ 2 துண்டை உள்ள அமுக்கணும். இந்த அக்காலாம் சிரிக்கிறாங்க என்னை பார்த்து. அப்புறம் நானே லோடு மண் சர்வீஸ் மாதிரி ஒரு பொம்பளைக்கு எடுத்துக்காட்டா இருக்கலாம், இப்படி எடுத்துக்கிட்டு காக்க கூடாது முதல்ல. ஏய், காசு கொடுக்கிற புண்ணிய வாங்க செத்த இதனால பார்க்கலாம். என்னடி தொழிலு? அத வாத்தோட என்ன பண்ண போறாங்க? என்னங்க அடி செத்து போயிட்டோம்னா இந்த உடம்ப ஒண்ணு மண்ணு திங்க போகுது, இல்லன்னா நெருப்பு திங்க போகுது. அதுக்கு என்ன பண்ணலாம்ங்கற? மண்ணு நெருப்பு திங்க போற உடம்ப நம்ம என்னென்னமோ திண்டு வளர்க்கிறோம். அப்படி வளர்த்த உடம்ப காசு கொடுக்கிற புண்ணிய வாங்க பார்க்கட்டுமே. சரி, பல்லு இருக்கிறவே பக்கோடா திங்கிறியா, நாக்கு இருக்கவே நக்கிட்டு போறாண்டி. வாங்கப்பா நக்கிட்டு போங்கப்பா. நீ தானே கூப்பிட்ட. சரி சரி சரி, என் கனவு கண்ணர்கள். கனவு கண்ணரா? ஐ லவ் யூ. அத்தி மேல அமுக்காத, இப்போதைக்கு கீழே மீட்டு உட்காரு, பணிக்கு நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம இடத்துக்கு போறோம். மறந்துட்டியா? இன்னும் போட்டுட்டு ஒவ்வொரு நாளா நான் ஞாபகப்படுத்துறது என் பொழப்பா போச்சு. என்னடி சொல்ற? காவலுக்கு போறோம். காவலுக்கா? காட்ட பாத்திருக்கியா? ஐயோ, நான் போனதே இல்லையா காவலுக்கு. பிளாக் கலர்ல வந்து நிக்கிறிய, பிளாக் சிங்கமணி. நான் தாண்டி கருப்பு ரோஜா. கருப்பு ரோஜா. எனக்கு ஏத்த ராஜா யாருன்னு தான் தெரியல. இந்த கூட்டத்துல யார் வச்சிருக்க? யாரு? ஆத்தி அத்தாச்சியா? கொஞ்சம் பெருசா இருந்தா அத்தாச்சி. எடுத்து பேரை கேளு. என்ன பேரு? யாரு? என்ன ஓபியா? ஏய், கோபியா? சரி சரி, கோபியா? சரவணகுமார். நன்றி டார்லிங். எல்லா பேருமே எனக்கு புருஷங்க தான். சரி, அடியே தானே பார்க்க போறேன். ஏ தங்கராணி, ஆனா ஒரு விஷயம், மே பூச்சித்தேன் பொம்பளை மணிக்கு இருக்கு. ஆமா, நன்றி. அம்மா வருவாங்க. சரிடி, ரொம்ப அடக்குடக்கமா இருக்கணும். என்கிட்ட பேசுற மாதிரி தப்பு தவிர அம்மாட்ட பேசவே கூடாது. நான் தப்பா பேசுற பெண்ணாடி கேள்வி தங்கப்பாண்டிட்ட. என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருமா? ஆனா உன் கூட என்னைக்கு சேர்ந்தனும் அம்புட்டு உதுத்த முடியா போயிட்டேன். சரி, அம்மா வந்துட்டு இருக்காங்க. அடக்குடக்கமா தள்ளி நில்லு பாப்பா. ஏய், டூம்லெட் கண் கூசுதா? உன்னை அறிமுகப்படுத்தணும்னா நீ ஓரம் கட்டி நிக்க. சரிடி, தூக்காத பாவடே. நடக்கிறப்ப தட்டு கருமம் பிடிச்சவள். மாமரக்கிளியே இன்னும் நாமரக்கலையே பச்சை தண்ணி குடிக்கலையே மாமரக்கிளியே. மாசக்கணக்கா பூசி குளிச்சே
அடடட மாமரக்கிளியே நான் மறக்கலையே மாசக்கணக்கா குடி குடிச்சே உன்னக்கலதான் நெஞ்சு கிழிக்கும் பாக்கு மாத்தியாச்சு அடடட மாமரக்கிளியே நான் மறக்கலையே உன்னை எண்ணி அடடட மாமரக்கிளியே நல்லா இருமா அவ ஆட்டத்தை பார்த்து நான் பாட்டு வரிய விட்டுட்டேன் வாடி சொல்லுமா இது யார் விட்டு போடவும் தெரியல சேல என்னம்மா அப்படி சொல்றியா ராசா என்ன கண்டு உனக்கு பொறாமையா இருக்காம உன் பேர் என்னடி அம்மா அம்மா என் பேரு தங்கராணிங்க நல்ல பிள்ளை இன்னைக்கு தான் அப்படி சொல்லியிருக்க அடியே நம்ம ஆமா நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா எங்க நம்ம திணைக்காவலுக்காக போறோம் காட்டுக்குள்ளையா நீ ரொம்ப அழகா இருக்கீடி அம்மா சொல்லுடி ஒரு அழகு இன்னொரு அழகான இடத்துல சேரும் நீங்க பேரழகா இருக்கும் பொழுது நான் ஓரளவுக்காவது அழகா இருந்தானே ஊர்ல ஆமா அன்னைக்கு பார்க்கும்போது இந்த ஒட்டியானம் இல்லையே ஆமாங்கம்மா இன்னைக்கு ஏது இந்த ஒட்டியானம் இது எங்க கணவர் வாங்கி கொடுத்தாரு கணவரா அப்படியா ஆமாங்கம்மா சரி சரி இருக்கட்டும் மூக்கத்தி நல்லா அழகா நல்லா இருக்கு அது ஒரு கொண்டி பச்சையில புடுங்குனது ஏ ஐ லவ் யூ ஏ நம்ம காவலுக்கு போறோம் எப்படி இருக்கு தெரியுமா இடத்தை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தை எப்படி எப்படி பாப்பா அம்மா என்னம்மா மனதுல ஆசை அதோ வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே நீதியை தானம்மா அம்மம்மா ஏதேதோ செய்தானம்மா அதோ வாராண்டி வில்லேந்தி புருஷன் மீது தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா பொன்னாக உன்னோடு ஒன்னாக வாராண்டி வில்லேந்தி புருஷன் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா என் மனசுல இருக்கிற ஆளு ஒன்னா ரெண்டா இந்த மத்திக்கு தேவையா அம்மா சொல்லுடி கோபி
பறவைகளை விரட்டிலாம் நான் நினைக்கிறேன். எப்படிங்கம்மா? நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க? அம்மா சொல்லுங்க. நீங்க தலைவி சொல்றப்ப நாங்க சிறு பிள்ளைங்க தப்பா அது நினைக்கிறோம். காட்டான் கோபி. ஆமா ஆவியா? நாம வந்த காரணம் என்ன தெரியுமா? நம்மள திணையைக்காக வந்த பெண்கள். அம்மா. உங்களோட சேர்ந்து நானும் விளையாட்டுத்தனமா இருக்கேன். நிசமாவா? ஆமா. நீங்க சொல்றப்ப நாங்க வேணாம்னு சொல்ல போறோம். உங்க அபிப்பிராயத்தை கேட்கணுமா இல்லையா? ஆமா. பறவை விரட்டலாமா? விரட்டலாமா? பந்த வெளிய சிறப்பா சிறுமில இல்லைன்னா குலக்கடவுள முருகப்பெருமான் நம்மள கடுப்பாயிருவாரு. ஆனோலம் 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 ஆணவம் போட்டிடு மருளாலும் ஆளுலம் ஆளோலம் ஆளோலம் அட ஆணவம் போட்டிடு மருளாலும் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும். வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண 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 பறவைகள் பிடிவாரும். வட்ட வட்ட பறவைகள் பிடிவாரும். சோ 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 வானப்பறவைகள் நாம் ஓடிப் போக காட்டுவெளி கூட்டுக்குரல் கேட்குதுங்க. கடமையை செய்ய வேண்டும் ஒத்துப் போங்க. கடமையை செய்ய வேண்டும் ஒத்து போங்க காரியத்தை தடையில்லாம ஒதுங்கி செல்லுங்க. சோ 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 வேற அப்படித்தான். வெடுமா ஒரு பூதியவே பூதி ஒன்று தப்பு இல்லைம்மா. சரி இருக்கட்டும். ஆளுக்கு ஒரு நம்மளெல்லாம் வச்சு வெளிய நடத்துறதுக்கு முன்னாடி நான் படுற பாடு இருக்கேன். அம்மா அடியே நீங்க என்ன பாடினாலும் பறவை போக மாட்டுது. போகாது. போகாது. நம்ம நாடி ஒருத்தர் வர யாருங்கம்மா? அவர் இசையை கேட்டு ஆ, நம்மை நாடி மிக தைரியசாலி. ஆமா இங்க இருக்க மக்கள் எல்லாம் மயங்கி விடுவாங்க. அப்படிங்களா? பேர்பட்ட அஞ்சரை அஞ்சரை கட்ட ஆறுமுகம். ஏழு மலை. அதனால நம்மிடத்தை நாடி தவயோகிகள் பெரியவர்கள் யார் வந்தாலும் பள்ளி அடைத்ததாக அழைத்து வாருங்கள் தோழிகளே. அம்மா ஆனவளம் நீங்க சொன்ன நாங்க கண்டிப்பா கேட்போம் அம்மா. ஈச்சி ரமேஷ் ஆ, அம்மா சரி. காவலுக்கு விட்டு போயிட்டாங்க. ஆமா உனக்கு ஒரு சந்தேகம். என்னடி என்ன பிடிச்சிருக்கா? ஆஹா உன்னை பிடிக்கல எனக்கு ஏன்? எனக்கு ராதாச்சிலேயே ரொம்ப பிடிக்கும் அப்ப உனக்கு கை இழுக்கிறது உறுதி. கூடிய சீக்கிரம் பால் காட்சிக்கு பிடித்தே அப்ப அந்த வாங்கின வீட்டை வித்துருவேன். ஏய் சும்மா இருந்தனா 7ஆம் நம்பர் ரூம்ப பக்கத்து வா. உனக்கா 12ஆம் நம்பர் ரூம் போட்டு வச்சிருக்கேன் அது இவர் ரூம்டா துணி. அது அப்ப ரொம்ப சௌரியமா உள்ள இருக்கு அடடடடட. ஆமா வாங்க சாமி பச்சை நிறம் அவள் திறமேனி பவள நிறம் அவள் தும்பிதலே பத்தகிரம் அவள் திருமேதி அவள் பவளனிடம் அவள் செவ்விதானே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் தும்பிதலே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் அதில் பெண்மனிதம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் அதில் பெண்மனிதம் அவன் திருவுள்ளம் மலர்களிலே பழ நிறம் கண்டேன் திருமாலவன் கருணை அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டே ஆனவன் கருணை அதில் கண்டே நான் இளம் நாரதம் விளையாட்டு நாயகன் பெயர்கள் திருப்பாட்டு நாடின நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கெங்கும் அருள் கூட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கெங்கும் அருள் கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் கருணை அதில் கண்டேன் பக்தி என்னும் மனம் தொடுத்தேன் அதில் பாசம் என்னும் ஒரு தரம் தொடுத்தேன்
ஒரு மலர் தொடுத்து சக்தியுடன் உனை நான் தொழுதேன் சக்தியுடன் உன்னை நான் தொழுதேன் அதை சாத்துகின்றேன் முந்தல் திருவடிக்கு சக்தியுடன் உன்னை நான் தொழுதேன் அதை சாத்துகின்றேன் முந்தல் திருவடிக்கு மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாதவன் கருணை அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாதவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் ஓணமோ நாராயண நமக அறிவுணோ நாராயண நமக அறிவு நபோ நாராயண நமக பராபரத்தை பிறந்தோன்றி பரத்தை சிவமொன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்திக்கு நாதன் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்து விளைய சதாசம் தோன்றி சதாசோத்திரம் ஈஸ்வரன் சதாசிவத்தில் ருத்ரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணுவிட பிரம்மா பிரம்மாவிட ஆகாயம் ஆகாயத்தில் வாய்வு வாய்ப்பு விட தேவு தேவிடை அப்பு அப்புடைய பிரதிவு நரமுக பட்சிகள் தாவர சங்கம் ஆதிகட தோன்றி மீண்டும் யாவும் தோன்றிபடி ஒருங்கடவா ஒருங்கடை யாவும் மீண்டும் படைக்கப்படுவா எல்லா வல்ல புறவைக்கரை இடத்துடைய சிறப்பு இருந்தாலும் அல்லல்போ வல்வினைபோ அன்னவற்று பிறந்தல்லைபோ போகா தீரம்போ நல்ல குணமதிக மாவரை குமரத்தை விட்டெடுக்கும் அந்த கணபதியை எதிர்வதற்கால் என்று விநாயக பெருமானுடைய வினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் பாதமடைவருக்கு எங்கு சென்றாலும் வெற்றிகின்ற ரோக்கத்திரங்கள் பெருமான் பாதமடிவோம் அத்தங்கர ஓரத்தில அரசமர தடியினில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி இங்க மூணு சுத்தி வந்து முத்துண தேங்காய் ஓடச்சு சூடமேத்தி கும்பிடுறோம் கணபதி தங்கர ஓரத்தில அரசமர தடியினிலே தங்கர ஓரத்தில அரசமர தடியினில மேல போட்டு குந்தி இருக்கும் கணபதி உன்ன மூணு சுத்தி வந்து முத்துண தேங்காய் ஓடச்சு சூடமேத்தி கும்பிடுறோம் கணபதி நினைச்சதெல்லாம் நடக்க வேண்டும் தெய்வமே உனக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு வச்சோம் பாரதம் படிச்சவானே தங்கர ஓரத்தில அமசமர அடியினிலே மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி அந்த மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி களிமண்ணால் குடிக்கிறோம் மஞ்சளினே பிடிக்கிறோம் புடிச்ச பொருளை உன்னை புடிச்சு வைக்கிறோம் களிமண்ணால் குடிக்கிறோம் மஞ்சளினே பிடிக்கிறோம் புடிச்ச பொருளை உன்னை புடிச்சு வைக்கிறோம் அட எதிட புடிச்சு வச்சாலும் திருத்த முகத்தோடு நீ குந்திகருக்கும் பொறுமையினே ரசிக்கிறான் அத என்ன புடிச்சு வச்சாலும் புடிச்ச பொருள் எல்லாமே நம்மளுமே வைக்கிறோம் நினைச்சதெல்லாம் நடக்க வேண்டும் தெய்வமே உனக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு வச்சோம் பாரதம் படிச்சவனே அத்தங்கர ஓரத்தில அரசமர தடியினிலே மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி நதி போன கரைகள்லாம் மகராச இருக்கிறான் அது ஏனோ ரொம்ப நான தெரிகன நதி போன கரையெல்லாம் மகராசான் இருக்கிறான் அது போல கதைகள்லாம் தெரியல நதி போன கரைகள்லாம் மகராச இருக்கிறான் அது ஏனோ ரொம்ப நான தெரிகன காடு ரெண்ட கடுமையே புண்ணியத்தை சேர்க்கவே 6 மணி வந்தது போல் தெரியல படத்தவுடன் வேண்டிக்கிட்டு திரும்பி நடப்போ சூழல் வேண்டிக்கிட்டு திருந்தி நடப்போ அவர் அள்ளி முன்னு போது நம்ம கண்ணு படுங்க அவர் அள்ளி முன்னு போது நம்ம கண்ணு படுங்க ஆத்தங்கர ஓரத்தில அரசமர தடியினிலே மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி உன்னை 3 சுத்தி வந்து முத்துண தேங்காய் ஓடாச்சு சூடமேத்தி கும்பிடுறோம் கணபதி நன்றி 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 அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கைத்தட்டி பெருமை சேர்த்த உள்ளங்களுக்கு ஆக அப்பேற்பட்ட புண்ணியமான விடம் பேசக்கூடிய ஆற்றப்படுத்த சுந்தர சோலை இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஜெமுனிப்பட்டியைச் சேர்ந்த ஜெயபாரதிபன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நாளை பொன்னாடை இடிவித்து புகழாரம் சேர்த்து மாபெரும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இளைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த தாய்மார்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கடைப்பணியை சமைக்கிற செய்கிறோம். அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக அவ்வளவு பெரிய பெருமை எல்லா வல்ல சிறப்பு பொருந்த இந்த இடம் உச்சகட்ட பெருமையில் இருக்கிறா யாரோட அருளாசை எல்லா வல்ல தாயவள் தூயவள் பதமானது மட்டுமே பெருமை சேர்க்க நோக்கம் கிடங்க காசி விசலாட்சி
காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமான் குடிகொண்ட முதல்கள் அங்கேயர் கண்ணி தடாத விராட்டியின் பாதம் அணிந்தவருக்கு எதிலும் வெற்றி எங்கு வெற்றியின் நோக்கத்திற்கிணங்க பெருமை முழங்கட்டும் அம்மையவள். வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமால போடும் இது திருநாளு ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெரும் நாளு மறையாத என்ன வச்ச மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கனிடம் பாசவச்சரா சாத்தி பாசவச்சரா சாத்தி போடாத பேசப்பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கடமுடிக்க நடந்தார் பழமேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத பேசப்பட போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரமுடிக்க நடந்தாரு அவர் மீடான பாதைகளை கடந்தாரு மறி போற அழுக்கட்ட துணிந்தாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு பேரண்ட பாடண்ட பருப்பான ஆடண்ட நினைச்சத முடிப்பான் பாரு படுக்கிற படுக்க யாரு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கனிடம் பாசவச்சரா சாத்தி பாசவச்சரா சாத்தி ஊருக்குள்ள 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 அவராடி தெருக்குள்ள 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 பூமால தோள் மீது போடு பவனி வரும் மீனாட்சி பாசவச்சரா சாத்தி ஊருக்குள்ள 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 வந்தாரு தெருக்குள்ள 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 பூவாட தோல் மீன போன பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கனிடம் பாசவச்சரா சாத்தி. நன்றி 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 நன்றி. எங்கள் அருமை அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எங்கள் சிறப்புக்குரிய இசைக்கலைஞர்கள் சரம் நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள வணக்கம். நல்ல ஒரு பக்கமேள கலைஞர்கள். அப்படிப்பட்ட கலைஞர் ஒத்துழைப்பினால எல்லா வள இடம் மேலும் மேலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாடலை மிகச் சிறப்பான முறையில் எடுத்து பெருமை சேர்த்த இசைக்கலைஞர்களுக்கும் நல்லது ஒரு முறையில் ரசித்துக் கொண்டிருக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றிகள பெருமை. ஆக அவ்வளவு பெரிய இசைகள் பேசக்கூடிய பெருமைகள் ஆகிய இருந்தால் இந்த சுந்தர சோலையில் ஏதோ மதிப்பான காணமலை ஒன்று படுகிறது, ஏதோ சத்தம் ஒன்று கேட்பது தெரிகின்றது. சத்தம் ஒரு விதமாக சென்ற காரணத்தை கிடங்க பேரிகால் செகடிகால் செங்கோட்டிகால் மகதிகால் 4 வகையான ஆள்களை மிஞ்சக்கூடிய ஒரு ஒப்பற்ற குரலுக்கு சொந்தமான ஓசை எல்லாம் கவனிச்சு பாத்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கும். பெருமை இல்லாம யாராலே வாழ முடியாது. ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட சிறப்பும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை கிடையாது. ஆனா திறமை இல்லாம எந்த ஒரு மனிதனும் கிடையாது. சாதாரண ஒரு காய்கறி தான் கீழே கிடக்கிற வரைக்கும் குப்பை மாதிரியே கிடக்கும். திடீர்னு காத்தடிச்சுன்னா அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலகட்டம் மாதிரி யாராருக்கு நேரங்காலம் எப்படி வரும் தெரியாதா? எந்த ஒரு சூழ்நிலையும் மாறிடலாமா? மனுஷ வாழ்க்கையில சிரிப்பு ரொம்ப அவசியம்.
எங்க சிரிக்கணும், எங்க சிரிக்க கூட ஒரு கணக்கெழுவு இருக்கா. அதென்ன சிரிப்போட பலரகம். இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாம சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்புள் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் அப்படின்னு வகைப்படுத்தி பெருமிசக்கூடிய எங்கள் புண்ணியமான ஆண்டவர் வாழக்கூடிய பூமி. ஆக அப்படிப்பட்ட ஒவ்வொரு பூமிகளுக்கு சிறப்பிச்சக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குன்னா, நம்மளால காசு வேணா குடிச்சுனா ஒரு பேச்சு பேசுறது, காசு வேணா குறைஞ்சு வச்சுன்னா அங்க ஒரு பேச்சு பேசுறது. ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் காசு ரொம்ப அவசியம் தான். ஆனா காசு மட்டுமே வாழ்க்கையான்னு பார்த்தோம்னா அது கிடையாதுல. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில பணத்தை விட குணம் ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட குணத்தை சம்பாதித்த நல்லக்கூடிய உள்ளங்கள் வாழக்கூடிய பெருமையான பகுதி. அதனாலே இந்த ஏழமக எப்படிப்பட்ட சூழ்ச்சத்தில் ஏழமக வீட்டுக்குள்ள இடம் பறையா வந்தவளே, பாடகடி பாடகன வளர்ந்து வரும் சந்திரரே, பாழ்படியும் பூமுகத்தில் நீ படிய கூடாது, பார்த்து புட்டா பித்தமானோ தாங்காது, கண்மணியே பொன்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னு இப்ப நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம் தானம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் அங்கு அண்ணன் தம்பி கேடு புள்ள, அவனுக்கும் எங்கட போன அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனே நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு புள்ள, அவனுக்கும் என்ன போல அம்மா அப்பா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒரு தனக்கும் சொந்தமில்லையம்மா, ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லையம்மா, இந்த ஓட்டைக்கும் வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா, இந்த ஓட்டைக்கும் வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன இது நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஏ சின்ன மணி கால நீ முன்னேறித்தான் போடா, நம்ம ஊரு வந்தாச்சு ஓடக்கர கடந்தாச்சு, கரணி வளர்ந்தவே. வாடிவத்தின் கடனை தீர்க்க தாடி ஒன்று கப்பல் தந்தா, தாடிவட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து விட்டா, வாலிபத்தின் கடனை தீக்க தாலி ஒண்ணு பெந்தந்தா, தாயிப்பட்ட கடனை தீக்க தாயார் என்ன பெத்து புட்டா. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு வாழுது, நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு வாழுது, அது நாளை வாங்கு மரபுக்கு தாங்கிட்டு நம்மை சுமக்குது. ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும், ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும், அப்படா கேள்வி கேட்கணும். சந்தேசா தடைகள் சின்ன மொழிகடா, ஓ தப்பி செல்ல இல்ல வழிகடா. தென்னை இளம் கீட்டினிலே தென்னை இளம் கீட்டினிலே தோலோட்டும் தில்களது, தென்னை தனை சாய்த்தி விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தனை சாய்த்தி விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும். ஆரங்கம்
தானுறங்க ஆறு கடல் மீனுறங்க அரங்கோ தானுறங்க ஆறு கடல் மீனுறங்க சீரங்கோ தானுறங்க சிறுவான காடுறங்க நானுறங்க வழியிலையே ராதா இப்ப நாதியத்து கிடக்குது போரோசா கத்தாளம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி கத்தாளம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனோ பின்னே போகுதம்மா பூங்காத்தா ஆஹா ஓ பூங்காத்தா அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா மனமோ அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அவ இல்லாம நெஞ்சம் வாடுது ஆ ஓ ஒத்தையடி பாதையிலே அத்த மக போகையிலே காலடியோ மண்ணு மேலே அம்மாடியோ கண்ணடியோ பொண்ணு மேலே பட்டு வண்ண சிட்டு படகு தூரக விட்டு பட்டு வண்ண சிட்டு 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 படகு தூரக விட்டு பார்ப்பது காரையடி அண்ணனட போட்டு பார்ப்பது காரையடி அண்ணனட போட்டு உங்க அண்ணனட போட்டு மதுரை மாறி கொழுந்தே மணலூர் மல்லிகையே மதுரை மாறி கொழுந்தே மணலூர் மல்லிகையே மனசு மயங்குதடி மயக்கும்படி நிக்காத மனசு மயங்குதடி மயக்கும்படி நிக்காத தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை பாடாத்து கேட்ட தம்பி ஊர் பாட்டு மறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாடு வயதினி நான் வாழுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக தானா வந்த சந்தனமே உன்னை தாழுவே தின சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மந்திர தோட்டமே இது வேறாரும் படிக்காத மங்கள ராகமே ஆக்காட்டி விரல பொடுத்து அக்கா சொல்லி கொடுத்த அன்னார கூடு கொடுத்து எள்ளு சோறு பொங்கி கொடுத்த கடவட்டி நடவு நட்டு காச்சட்ட தத்து கொடுத்த சிறுபாடு சேர்த்து பத்து சீனத்துண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேர காணா அங்கமே பதறிடிப்ப அம்மா அம்மா கொஞ்ச நேரம் நாங்க நேர பதறிடிப்ப கதை வந்து நான் படுத்தா கதாயத்தை குடிக்க வைப்ப எம்புள்ள கலெக்டர்னு எட்டூருக்கும் சொல்லி வைப்ப தாடிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்ச உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா ஓ காடடி மண்ணுக்கு முன்னாட திருநீரு சும்மா ஓ காடடி மண்ணுக்கு முன்னாட திருநீரு சும்மா 10 மாதம் நம்ம சுமந்து வெற்றி கருத்த அம்மா அன்புக்கு முன்னாட ஆகாசம் சும்மா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லே நான் யாரும் இல்லடா தங்கம் கொண்ட சாமி சாமி நம்மள தாங்கி கொண்ட பூமி பூமி பெத்தவளே மறந்தாவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா உத்தமனே தாண்டா சொந்தம் என்று வந்தபடேகாத்தா இந்த பிள்ளை மனம் பிம்புதடி ஆத்தா அன்பாடதா அள்ளியனத்த உன்னாரண்டா சொல்லி முடிக்க பட்டியட சொல்லட்டுமா பட்டகடம் தீட்டிடுமா வாடிபத்தின் கடனை தீர்க்க தாடி கொண்டு அப்ப
பயந்தந்தா அடிபட்ட கடலை தீர்க்க தாயார் என்ன பெத்து விட்டா நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மள சுமக்கும் பூமிக்கும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது அதை நாளை வாங்கும் வரவுக்கு அது நம்மை இன்று சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு தாங்கின்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ பச்சத்தின் இது நம்பி இருக்குது மண்ணே தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆ ஆ வணக்கம் அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் நன்றி நடிகர் வணக்கம் எங்கள் சிறப்புக்குரிய இசைக்கலைஞர் சாரும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நன்றி ஆக அப்பேற்பட்ட பெருமை நல்ல ஒரு இடம் பேசக்கூடிய பெருமைகள் ஆகிய இருந்தாலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறை என்று போட்டக்கூடிய பொன்னான 5 இடங்களில் நாம் இருக்கக்கூடிய இளம்பு குறிஞ்சி இடம் அந்த குறிஞ்சி இடத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமானுடைய பெருமையை கைகொண்டு இடத்திற்கு செல்லக்கூடிய அற்புதமான இடம் ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு இல்லை வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சிறப்பு உண்டு நன்றாற்றலும் தவறுண்டு அவர் பண்பறிந்தாற்ற கடையின்றாப்புல நல்லது செய்ய போய் சிக்கல்ல முடிஞ்ச பல சம்பவம் யதார்த்தமா இருக்கத்தான் செய்யுதான் எல்லா வல்ல பெருமை அப்படின்னா சம்பவம் நிறைய எக்கச்சம்பம் இருக்கு இது எதுக்கு நல்லது செய்யும் போது சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி ஒரு கூட்டத்துக்கு மத்தியில நல்ல ஒரு குதிரை ஒரு ஆடு ரெண்டும் பல நாள் பழக்கம் போல குதிரை ஆடு ஒன்னா வளர்ந்த நேரமான தெரியல குதிரை ஒரு 10 மாசமா படுத்த படுக்கையா கடந்து வச்சு சரி முதலாளியை மூட்டை காசு செலவழிச்சு பார்த்தாரு ஒண்ணு வேலைக்கு ஆகல இன்னும் 1 மாசம் செலவழிச்சு பாப்போம் அதுக்குள்ள வைத்தியத்துல சரிப்பட்டு வந்தா குதிரையை வச்சுக்கிருவான் இல்லைன்னா அதை வித்துப்படுவோம்னு சொல்லி வைக்க 1 மணி வளர்ந்த குதிரையில ஆட்டுக்குட்டி பாத்துச்சா நம்மளோட தெரிஞ்ச இந்த குதிரையை விட்டுறக்கூடாது எப்படியாவது இந்த குதிரையை கிளப்பி எந்திரிச்சு நிக்க வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப பழக்கத்துல சொன்னிச்சான் சரி குதிரையை பார்த்து ஆட்டுக்குட்டி யாரு படுத்த படுக்கையாவே நீ கிடந்தீன்னா உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது முதலாளி வித்துப்படுவாரு நம்ம பழக்கம் போயிரு எல்லாம் போயிரும் எந்திரிச்சு நட உன்னால முடியும்னு சொல்லியே ஓஹோ ஒரே மாசத்துல நடக்க வேண்டிய குதிரையை 10 நாள்ல நடக்க வச்சு பிடிச்சு பார்த்தாரு முதலாளி பரவாயில்லையே இந்த குதிரை தேரா நினைச்சா இந்த குதிரையும் கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி கொண்டாந்துட்டோமே அப்படின்னு சந்தோஷம் தாங்கள முதலாளிக்கு பக்கத்துல இருந்தாலும் சொன்னாங்களாம் பரவாயில்லையா 5 லட்சம் ரூபாய் குதிரைய கொஞ்ச நாள்ல எப்படியும் போயிரும் நினைச்சேன் ஆனா ரொம்ப சரியா கொண்டாந்துட்ட பாத்தியா கெட்டிக்கார ஆடியா சரி குதிரை தான் நல்லா வந்துருச்சுல எனக்கு ஏதாவது விருந்து இல்லையான்னு கேட்க அப்பதான் அவர் பார்த்தாப்புலையா விருந்து இல்லாமையா இருக்கும் அதை பத்தி நீ ஒண்ணு வருத்தப்பட வேணாம் ஆட்டுக்குட்டி எது வளர்க்குறேன் அதுக்காகத்தான் இந்த ஆட்டை வளர்த்தேன் சொல்லி அந்த ஆட்டை வெட்டி உனக்கு விருந்து வைக்கிறேன் நீ சொல்ல போட்டு விருந்து வச்சுட்டாங்களா ஆட்டுக்குட்டினாலதான் குதிரை எந்திரிச்சு நடந்தது ஆனா கடைசி இல்லாம ஆட்டுக்கு எங்கிட்டு பாரமா போன கதையா எல்லா விட சிறப்புகள் அப்படி இருக்கு கலைமகள் அலைமகள் மலைமகள் முப்பெருந்தவையும் ஓசை மிச்சக்கூடிய ஒரு ஓசையாக இந்த பெண்ணுடைய குரோசை விலை கொண்டிருக்கிறது பெண்ணுடைய காணமலை எப்பேற்பட்ட சிறப்பாக இருக்கிறது எல்லா வல்ல ஓசையும் மிச்சக்கூடிய வாணியாக படிப்போம் கண்டிப்பாக இளைஞருடைய ஆதரவாளி அதனாலே எப்பேற்பட்ட பெருமையுடைய இசை மேலும் சிறப்பை சேர்த்துக் கொண்டு இந்த இடத்தில் அவருடைய அழகை வர்ணிக்கும் விதமாக கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேடனகும் தந்த காடனகும் எதை பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும் கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ
மேகம் ஆடையிட ஏத்திவிடும் தாகமென்கிற மோகம் தோகமலை கொண்டு வரும் கூந்தல் என்ற மேகம் ஆடையிட ஏத்திவிடும் தாகமென்கிற மோகம் ஓடுகிற ஒரு திகம்மா கோணமகிழ் நாடி வேதனைகளை மாத்தும் அவ விரிந்த செண்பகம் தேடி நடந்து கருவில் வரும் ஊர்வலமா ஊருலகில் அவள போல பேர் வருமா படுங்கி போல சிரிப்பு மனச பறிக்கும் அவள விரிப்பு விளங்கிடாத குடிப்பு வரமுறுந்திடாத இனிப்பு சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி கொடிக்கும் கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ சிடை வேதியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேடழகும் கண்ட காலலகோ நதம் பார்த்திருந்தா தின பாட்டு வரும் கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ சிலை வேதியோ தேவியோ எதுதான் பேரோ அப்பேற்பட்ட காணப்பட விருது கொடுக்கிறார். நன்றி நன்றி நன்றி. எனவே வருகிறான் காவலாரி. அவளுக்கு விடத்திற்கு என்ன சம்பந்தம் என்ற கூட்டை ஆராய்ந்து பார்த்து எப்பேற்பட்ட விருது இருக்கிறார். ஆமா, சுந்தரம் எடுத்த துன்பம் பொன்சீர் அந்த மங்கை சுந்தரம் நிறைந்ததும் பொன்சீர் அந்த மங்கை இவள் எந்த உலகு என்றால் அந்தரம் இருந்து தேவர் முந்துமி முழங்கி வரும் இந்திரன் வணங்கும் இந்த கந்தசாமிற்கே தகுந்த சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன்சீர் அந்த மங்கையாவா எந்த உலகிற்கே உலகில் வந்தால் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா மனம்தான் லவு லவு நடிக்கும் லவனுதான் துடிக்கும் தோத்து போன குடிக்கும் பைத்தியம் குடிக்கும் காதல் வர வர காதல் கசக்குதையா கையில் வச்சு வா. யாராரோ காதலிச்சு யாராரோ காதலிச்சு உருப்படல ஒன்னும் சரிப்படல வாழ்க்கையிலே ஒன்னும் சுகப்படல காதல் படம் எடுத்தா ஓடுமுங்க தேட்டரில ஜனம் கூடுமுங்க தேவதாஸ் அவன் பார்வதி அம்பிகாபதி அமராவதி அவன் கலைய கேளு முடிவை பாரு கடைசி சேராம வாழாம செத்தாங்க எனக்கு இந்த காதல் வர வர காதல் கசக்குதையா மனம்தான் லவு லவு நடிக்கும் ஒவ்வொன்னுதான் துடிக்கும் தோத்து போனா குடிக்கும் பைத்தியம் குடிக்கும் காதல் கசக்குதையா எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு எத்தனை டியூன் எத்தனை சாங் கேட்டாச்சு இத்தனை பார்த்தும் எத்தனை கேட்டும் என்னாச்சு புத்தியும் கெட்டு சத்தியும் கெட்டு போயாச்சு கிட்டப்பா வந்த காலத்திலே காயாத கானகத்தே நீயும் சின்னப்பா வந்த காலத்திலே காதல் கணிரசமே மன்மதலீலை எம்கேடி காலத்திலே நடையா இது நடையா நம்ம நடிக்க திலக பாணியிலே ஹலோ ஹலோ சுகமா அட ஆமா நீங்க நலமா எங்கேயும் தான் கேட்டோம் அண்ணன் எம்ஜிஆர் பாட்டுக்களை இந்த கால இளைஞ செய்யும் காதலுக்கு இளையராஜா எங்கள் பாட்டிருக்கு வீட்டில அத பாடுங்க பொண்டாட்டிய லவ் பண்ணுங்க நம்ம தகப்பன் பேச்ச தாய் பேச்ச மதிக்கணும் நீயாக பெண்ணேட கூட எனக்கு இந்த காதல் வர வர காதல் கசக்குதையா மனம்தான் லவு லவு நடிக்கும் லவுனுதான் துடிக்கும் தோத்து போனா குடிக்கும் பைத்தியம் குடிக்கும் காதல் வர வர காதல் கசக்குதையா கசக்குதையா கசக்குதையா
ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். இடிக்கத்தான் செய்யுது என்ன ஒண்ணு? அப்படியா? அந்த மாதிரி 100ல ஒரு ஆள், நீ ஒரு ஆள், கோடியில ஒருத்தாள். வாழ்க வளமுடன். செல்லாத செல்லாத நாட்டாம தீர்ப்பமா. அண்ணே, நீ கவலைப்படாதே. 12 வருஷமா அவன் ஆம்பளையத்தை டேய், நடிச்சுக்கிட்டு நடிப்பேன். யாரோ ஒரு முனிவர் அங்கும் இங்கும் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். எப்படி மாப்பிள்ள கண்டுபிடிச்சு முட்டிச்சு விசாரிப்போம். கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? மண்ட மேல கொண்ட ஓட்டு சுவாமி யாரையா? என்ன பேரையா? எடுத்து கூறையா? காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் மேற்றுருவில் கண்மூடி போகிறவர் சாத்தியமே. காவலராய் தேசமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கள்வனுக்கு கைவிடங்கு பூட்டிவிட்டு கண்ணுக்கு தோடாத சாத்தியமே. ஓடும் வைத்திரையை கிழித்து விடும் காலமும் புரியும் அப்போது மெய்யான கோலம். போடும் வைத்திரையை கிழித்து விடும் காலமும் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாட்டும். ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளை தங்கராசு. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளை காத்த பூனைகளாய் மாடுறீங்க. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராஜ பூனைகளா மாறிறீங்க. அங்கு சீமான்கள் போர்வையிலே சாமான்ய மக்களையும் ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் போங்குவதும் இல்லை. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே. பொன்பொருளை கண்டவுடன் வந்தபடி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் குணத்தை நான் மறவேன். எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி 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 மறவாத நல்ல மனம் போதும். அதுவே என்றும் என் மூலகணமாகும். நன்றி மறவாத நல்ல குணம் போதும். அதுவே என்றும் என் மூலகணமாகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பொய்யே சொல்லா. ஒரு நாள் ஒரு சிறப்பு. அப்பேற்பட்ட சிறப்பு நிறைய இருக்கு. பயந்துதான் ஆகணும். நல்ல ஒரு சத்தம், பேசக்கூடிய பெருமைகள். கானகத்தில் பாட்டு பாடு சுவாமி யாரையான்னு ஒரு பாடல் வரிகள். ஆமாங்க, கானகத்தில் பாட்டு பாடு சாமியார் அப்படின்ற கேள்வி கணையை தொடுத்தது நான். அதுக்கு முன்னால ஒரு பாட்டு, காதல் கசக்குதையா காதல் அப்படி ஒரு பாட்டு. கசக்குது. நல்ல ஒரு பாடு பாடுனீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கு. ஆமாங்க. சில பேருக்கு கசக்கும், சில பேருக்கு இனிக்கும். யாருக்கு எப்படி தெரியுமா? தெரியாது. அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் ரொம்ப சிறப்பா தெரியும். ஆமா. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாக்குறீங்க, ஒரு சக்கரை வியாதிகாரனுக்கு கொடுக்கக்கூடிய சக்கரைனால பயன் இருக்கா? இல்ல, கிடையாது. இல்ல. அது அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. சந்தோஷமா இருக்கும். ஒரு கண்ணு தெரியாத ஆளு முன்னால ஒரு நாடகத்தை போட்டோம்னா அவருக்கு சந்தோஷம் இருக்கு. பிரயோஜனம் இல்ல. பிரயோஜனம் இல்ல. காது கேட்காத ஆளை உட்கார வச்சு சொற்பொழி நடத்தணும்னா அவருக்கு இனிமையா இருக்குமா? Yes. இருக்காது. இப்ப ஒருத்தருக்கு சிறப்பா இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு சிறப்பா இருக்காது. இப்ப நீங்க சிறப்பா இருக்கீங்க. ஆமாங்க, அப்ப சிறப்பா பேசணும்ல. சிறப்பா பேசதானே வந்திருக்கேன். கானகத்தில் பாட்டு பாடு சுவாமி யார்? இந்த பாட்டை பாடினது நான் தான். நான் பாடி இருக்கேன்னு சொல்லுங்க. இந்தாருங்க, என்ன நீங்க பேசுறீங்க? பாக்குறவங்க எல்லா பேருக்குமே தெரியும். என்ன அர்த்தம்? கானகத்தில் பாட்டு பாடு சாமி யார் ஆ. அப்படின்ற கேள்வி கணையை கேட்டது நான். தவறா பேசாதீங்க. கானகத்தில் பாட்டு பாடு சுவாமி யாருன்னு கேட்டது நான் தானே. அப்புறம் எப்படி அப்ப? காதல் கசக்குதையான்ற பாட்டை பாடி முடிச்ச உடனே அது தெரியுது. இந்த பாட்டை பாடினது நான் தான். இந்த பாட்டை கேட்டது நான் தான்.
கானகத்தில் பாட்டு பாடு சுவாமியார்னு கேட்ட நான் தானே. தேவலாம் பேசாதீங்க. அப்ப நான் தேவைப்படும் பேசிக்கிட்டு ஒரு இருக்கேன். விஷயம் நல்லா கவனிங்க. அப்ப நீங்க சரியா பேசுங்க. வெள்ளை பேப்பர்ல சீனின்னு எழுதிக்கிட்டு நக்குனா மட்டும் இனிக்குவா போகுது? இனிக்காதுல. நீங்க சொல்ற மாதிரி பேசக்கூடிய பெருமை மேத்துல சீனின்னு சொன்னா இனிக்காது. அப்புறம் இந்த உலகத்துக்கு மத்தியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு குழம்பு வைக்கிறோம். ஆமா. அந்த பாத்திர சட்டிக்கு அதோட சுவை தெரியுமா? இல்ல இல்ல தெரியாதுல. தெரியாது. சாப்பிடுற நமக்கு தானே தெரியும். தெரியும். இப்ப குழம்பு இருக்கு. ஆமா. குழம்பை கையில ஊத்தி என்ன பண்றீங்க? நக்குவான். நக்கி தானே பார்க்க முடியும். பழனிக்கு போறீங்க, பஞ்சாமிர்தம் கொடுக்குறான், கையில ஊத்தி என்ன செய்றீங்க? நக்குவான். உண்மைதானே? அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் தேன் எடுக்கிறீங்க, தேன் கையில ஊட்டுது, கையில ஊத்தி என்ன பண்றீங்க? நக்குவான். இது யதார்த்தம் தானே? ஆமா. மொத்தம் இதெல்லாம் என்ன பண்றீங்க? நக்கத்தான் செய்யணும். உங்க வேலை என்னமா நீங்க அதை செய்யுங்க. நீங்க என்ன கேட்காதீங்க. பேசுறேங்க. உங்களை தவறுதலா பேச வார்த்தை தடிக்குது. நான் அப்படி பேசலையே. நீங்க ஆரம்பத்துல பிரச்சனை பண்றீங்க. மக்கள் எல்லா பேருக்கும் தெரியும். எல்லா விஷயமும் பாட்டு பாடு சாமியாண்டு கேள்வியை கேட்டது நான் தான். என்ன திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்க? கானகத்தில் பாட்டு பாடு சுவாமியார்னு கேட்டா நான் தான்றேன். வீடியோ வேணா ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இருக்கட்டும். அது முன்னாடி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சொல்றியா? நீங்க என்ன கேட்டிய? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. கேட்டிருக்கேன். நீங்க கேட்டத இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? யாரு கேட்டா? புரியல. கானகத்தில் பாட்டு பாடு சுவாமியார்னு கேட்டது யாரியா? நான் தான். நீங்க கேட்டத இவ்வளவு நேரமா கேட்டது யாரியா? ஓ, நான் இப்படி கேட்டத நீர் இப்படி கேட்டிருக்க. அப்ப இப்படி கேட்டது நான் தானே? ஆமா. அப்ப நீங்க யாரு? என்ன ஏன் கேள்வி ஏன்ட திருப்புறீங்களா? யாரு கேள்வி அந்த திருப்பண சந்தோஷம் தானே? ஒரு கேள்வி கடை நல்லா கேட்கணும். அப்ப பேசுற பெருமை எல்லாம் இருக்கணும்ல. சும்மா குதர்க்கமா பேசக்கூடாது. இடத்தோட பேர் என்னது? வேள்விமலை சாறு. வேள்வி என்றால் யாகம், யாகத்தை செய்வது. முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாகம் என்ற இடத்துடைய பேர் என்ன? வேள்விமலை சாறு. வேள்வி மலை சாரல். இதை எப்படி ரொம்ப தெளிவா சொல்றீங்க. சில பேருக்கு சொல்ல தெரியும் சொல்லிவிடுவாங்க. சொல்ல தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல. நீங்க தெளிவானது தானே? தெளிவா இருக்கேன். பக்குவமா பேசுறங்க. நான் படிச்சிருக்கேன். அதனால இடத்துக்குண்டான விளக்கம் எனக்கு தெரியும். அப்ப கேட்டா பதில் சொல்லுவ. சொல்லு பாப்போம். வேள்வி என்றால் யாகம், யாகத்தை செய்வது. முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாமன இடத்துடைய பேர் என்ன? வேள்விமலை சாறு. ஆரம்பத்திலே இருந்தது ஒரு மலை, திருப்பரங்குன்ற மலை. அது ஆரம்பத்தில் முன்னாலே தென்பரங்குன்றம், காலப்போக்கில் மாற்றப்பட்டது திருப்பரங்குன்றம். அப்ப என்னாச்சு? தென்பரங்குன்ற மலை என்ன மலையா மாறி போச்சு? இப்ப திருப்பரங்குன்றமா மாறி இருக்கு. நீங்க படிச்சால் தானே? படிச்சாலும் விவரம் பேசுவீல்ல? நீ சொல்லிய பாப்போம். வேள்வி என்றால் யாகம், யாகத்தை செய்வது. முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாகம் என்ற இடத்துடைய பேர் என்ன? வேள்விமலை சாறு. அத சொல்லு. ஆரம்பத்திலே பிரிங்கி என்ற முனிவர் தவம் இருந்தார். பிரிங்கி முனிவர் தவம் இருந்தார். அந்த மலை என்ன மலை? பிரிங்கி மலை. காலப்போக்கில் மாற்றப்பட்டது பரங்கி மலை. ஆக பிரிங்கி மலை, பிரிங்கி மலை, பிரிங்கி மலை காலப்போக்கில் மாற்றப்பட்டது பரங்கி மலை. நீ படிச்சால் தானே தெரியுமில? சொல்றா பாப்பா. வேள்வி என்றால் சொல்லு. வேள்வி என்றால் என்ன? யாகம், யாகத்தை செய்வது. முனிவர். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாமன இடத்துடைய பேர் என்ன? வேள்வி மலை சாறு. அத சொல்லு. ஆரம்பத்தில் பாரியாண்ட மலை, பரம்பு மலை. பாரியாண்ட மலை, பரம்பு மலை. காலப்போக்கில் மாற்றப்பட்டது பிரான்மலை. அப்ப பிரான்மலை அறிஞ்சா பெருமை இருக்கா? ஆக அப்படிப்பட்ட பெருமைக்கு மட்டும் நீங்க படிச்சால் தானே? வேற பேசிய இல்ல. சொல்றா பாப்போம். வேள்வி என்றால் முடிக்கிற பேசுறா. இரியா பேசுதா பேசு. சம்பளம் வாங்குறீல சம்பளம். பேசுறா. யோ, நான் பேசிட்டு தான் இருக்கேன். அப்ப பேச சொல்லு. சாந்த நிலையிலே காட்சி கொடுத்திருந்த மலை சதுரகிரி மலை. என்ன மலை? சதுரகிரி. சதுரகிரி மலை இருக்கா? பெருமை இருக்கா? பேசுறோம்ல. சுந்தர மகாலிங்க மலை, சந்தன மகாலிங்க மலை, எக்கச்சக்க பெருமை இருக்குல்ல. எல்லாம் வல்ல 2 லிங்கம் இருக்கனாலே சாந்த நிலையில் இறைவன் காட்சி கொடுத்த மலை. நாடு பக்கமாத்தா சதுரமாக தெரியுதுனாலே சதுரகிரி மலைன்னு பேர் இருக்குல்ல. ஆமா. இருக்கா இல்லையா? இருக்கு. படிச்சிருக்கீல்ல? பேசுவீல்ல? சொல்றா பாப்போம். வேள்வி 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 என்றா. இங்க வாயா பேசிக்கிறோம். கோபப்பட்ட மருந்த குடிப்பானே, மருந்த குடிச்சிருவானே. ஓ, நான் மருந்து குடிக்க ஏன் சம்பந்தம் நீ நொடி போதுங்க. ஒரு கேள்வி கேட்டா உருப்படியா கேளுங்க. வாயாம வேறு என்ன? வேறு என்ன? தானே வந்தது கேட்டுக்கிருக்க. கடுப்பங்கள போல ஒரு கேள்வி கேட்டா அடுத்த கேள்வி கேட்கணும். எதுக்கு இப்ப கோபப்படுற நீ? முத வேறு என்ன? அதான் சொல்றல. யாரா? நீ படு. நான் தெரியாத விஷயத்தை கேளு. என்ன நீ பேச பாரு. ஏண்டா நீ இவ்வளவு பேச்சு பேசல. ஒத்த கடை பக்கத்துல மலை என்ன மலை? யானை மலை தானே. சமணர்கள் யானை ரூபத்துல ஏவி விட்டுறான அந்த மலை யானை மலையாக காட்சி கொடுத்தது. ஆக அவ்வளவு பெரிய யானை மலையாக காட்சி கொடுத்தாலும் அந்த மலைக்கு பேர் என்ன மலை? பேர் இருக்குல்ல. என்ன மலைன்னு சொல்லுவா? அது உடத்தை கட்டிக்கிட்டு வேள்வி என்றால் செஞ்ச தப்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். அவனை விட்டுட்டு போறேன். காலில் வயித்துல விழுந்து குச்சியதான் எடுத்து உனக்கு நினைப்பு வர அவன் காலில் விழுவாங்கன்னு. அதான் வேற எவ்வளோ இழிச்சா போய் யாரும் ஆட வச்சுக்க. புதுசா அதுக்கு ஒரு இழிச்சா போய் அதை நீங்க இருக்கீங்கல்ல.
ஓடிச்சிருக்கிறது பேசாம தூங்கிரு கேவலப்படுறது உனக்கு கக்க அப்படி ஒரு பேச்சு வேணாம். ஆக நீங்க பேசுறீங்க, எதுக்கு கோபப்படுறீங்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு பேச்ச பேசுறோம்னா எல்லாராலையும் பேச முடியாது. நீ படிச்சாலு, திறமையான ஆளு, நீ பேச வேண்டியதை பேச வரேன். உங்களுக்கு மத்தாளுக்கு வித்தியாசம் இருக்கு. படிச்சாலும் பேசுறீங்க, அப்புறம் என்ன? படிச்சாலே நீங்க குழப்பி விட்டு பேசுறீங்க. நான் குழப்பத்துல பேசலையே, நீங்க யார குழப்பமா பேசுறீங்க? அப்படி நான் ஒண்ணு கிடையாது. அப்ப எதுக்கு தப்பா பேசுறீங்க? நான் தெளிவா தான் பேசுறேன். நீங்க தப்பா பேசதானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தெளிவா இருக்கிற ஆளையே நீர் குழப்புறீரு. சரி, அப்ப நான் குழப்பமா பேசுறேன், நீங்க தெளிவா இருக்கீங்க. ஆமான்ற நீங்க பேசுற பட்சத்துல தப்பு இல்ல. நான் பேசுற பட்சத்துல என்ன தப்பு இருக்கு? அப்ப நீங்க பேசுற பட்சத்துல தப்பு இல்லைன்றீங்களா? நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இது வரைக்கும் தப்பு இல்ல. நான் என்னைக்கு தப்பு இல்லாம தான் பேசுவேன். அப்ப தப்பு உங்ககிட்ட இல்ல. இல்ல தப்பு இல்ல. பாக்குறது நான் சரியா தான் பேசிக்கிறீங்க. கரகாட்டம் ஆடுறதுக்கு என்ன தேவைப்படுது தெரியுமா? என்னது? ஆட்டம் ஆடுறோம், சரி. பேச்சு பேசுறோம். ஒரு ஆட்டம் கரகாட்டம் ஆடுறோம்னா என்ன தேவைப்படுது? கரகாட்டம்னா தலையில கரகத்தை வச்சு ஆடுறதே பேரு கரகாட்டமே. இப்போ நான் பேசுறேன், நீங்க பேசுற பட்சத்துல தப்பு இருக்கா தப்பு இல்ல? ஏன் பேசல சரியா தான் இருக்கு. ஒரு சிலம்பாட்டம் ஆடுறோம்னா கையில என்ன தேவைப்படுது? சிலம்பம் குச்சி தேவைப்படும். ஒரு மயிலாட்டம் ஆடுறோம்னா அந்த மயில் தோகை வேணும். இப்ப ஊர்க்காரங்க சேர்ந்து தப்பாட்டம் ஆடுறான்னா நீங்க என்ன வச்சு ஆடுவீங்க? தப்பு தான் வச்சு அடிக்கணும். அப்ப உங்ககிட்ட தப்பு இருக்கு. தப்பு இருக்குல்ல? இப்ப தப்பு இல்லை. நீங்க தப்பு நான் சரியா தானே சொல்றேன். அதத்தாய கேட்டுக்கிட்டு இருக்கேன். தப்பு இருக்கா தப்பு இல்லையா? தப்பாட்டம் அடிக்கிறதுக்கு தப்பு தானே இருக்கணும். அப்படி சொல்லு. அப்ப அத தானே சொல்றேன். அப்ப உங்ககிட்ட தப்பு இருக்குன்னு தானே ஒத்துக்கிறீங்க? தப்பு இருக்கு. அப்ப ஊர்க்கார முன்னாடி சொல்லுங்க உங்ககிட்ட தப்பு இருக்கு. தப்பு இல்ல. அப்ப தப்பு இல்லாதாலும் தப்ப வச்சு ஆடுவீங்கறிய? அந்த தப்பு அந்த கவுத்து கிடக்கு. இப்ப தப்பு தப்பா இருக்கா தப்பு இல்லாம இருக்கா? தப்பு சரியா தான் இருக்குது. தப்பு இல்லாம இருந்தா தான் தப்பு. தப்போட இருந்தா அப்படி தப்பு. தப்புல இப்ப ஓட்ட விழுந்தோம்னா எப்படி இருக்கு? இப்ப தப்பு சரியா இருந்தா தானே சரி. இப்ப நீ மொத்தமா தப்பு தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்க. அதத்தாய கேக்குறேன். தப்பு தப்பு இல்லாம இருந்தா தானே தப்பு. ஆமாயா. அப்ப தப்பு வந்து தப்புன்றீங்க. அது இப்ப அத வச்சிருக்க தப்பாட்ட ஆடி நீ பாத்திருக்கியா பார்த்தா இல்லையா? பாத்திருக்கேன். எவ்வளவு நேரம் பாத்திருக்க? என்ன தப்பாட்டம் ஆடுறத பார்க்கல, நிறைய இடத்துல பாத்திருக்கேன். ஒரு மணி நேரம் பாத்திருப்பியா? 1 மணி நேரம் தப்பாட்டம் பார்த்துட்டு ஊருக்குள்ள போகும்போது என்ன ஆட்டம் பார்க்க போனீங்கன்னா என்ன சொல்லுவ? தப்பாட்டம் பார்த்தேன். அப்ப அவங்க விடிய விடிய ஆடுவாங்க, நீ ஊருக்குள்ள போய் இவங்க ஆடுற ஆட்டம் தப்பாட்டம் நீ சொல்லுவ. அப்ப நீ ஆடுறது மட்டும் சரியா, அடுத்த ஆளுக்கு கிறுக்கு பைய. ஐயோ அந்த ஆட்டம் வேற தப்பாட்டம் தாயா. அத தாயா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடிய விடிய ஒரு ஆளு மெனக்கட்ட ஆடிக்கிட்டு இருக்க, அந்த மனுஷனை போய் நீ தப்பாட்டம் எப்படி சொல்லுவ? அப்ப எப்படியா சொல்றது? அப்ப நீ ஆடுற ஆட்டம் சரியாட்டம் சொல்லு. எதுக்கு தப்பாட்டம்ன்ற? ஐயோ அது பேரு தப்பாட்டம்யா. அப்ப எப்படி நீ பேருக்கு சொல்லுவ? சரியா ஆடிக்கான்னு சொல்லி அது தப்பாட்டம் நீ எப்படி சொல்லுவ? இனிமே ஆட்டத்தை போய் தப்புன்னு சொல்லு, அப்புறம் பாத்துக்கிறேன். அப்ப தப்பாட்டம் தானே? ஐயோ எனக்கு ஒரே கிறக்கமா வருது. இப்ப நீங்க சொல்ற பேச்சு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிதானங்க? ஐயா செய்யும் தொழில தெய்வம்னே. தொழில் ஏன்டா நீ மறைக்கிற? நீ எதுக்கு இப்ப மறைக்கிற? எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. அப்ப எந்த வேலை செஞ்சாலும் இந்த வேலையை நீங்க மறைக்க மாட்டீங்க. பொய் சொல்லக்கூடாது, களவாண்ட கூடாது. உண்மையை சொல்லி எந்த வேலை பார்த்தாலும் அது நமக்கு ஜாமிதான். அப்ப உங்க வேலையை முன்னால போட்டு எதையும் செய்யலாம்ன்றீங்க. ஏங்க எல்லா வேலையும் சரிதாங்க. இது உண்மைதானே? அந்த எம் வடிவேல் மாணவர் அணி செயலர் அவர் அந்த வேலை பார்க்கற போட்டுருக்காங்க. அப்ப அவர்கள் வேலையை வந்து கீழே போட்டுருக்கிறது நல்லதுன்றீங்க. அது ஒரு பட்டம் பேரு. படிச்சவங்க எம்ஏ பிஎட் போட்டு எல்லாம் போடுவாங்கங்க. அப்ப என்ன வேலை பார்க்கறோம் போட்டுனா நீங்க கோபப்பட மாட்டீங்க. நான் ஒரு தங்கராஜ் பப்புன்னு தான் போடுவேன். இப்ப தங்கராஜ் பப்புன்னு நீங்க பத்திரிக்கையில போட்டிருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு வாகன ஓட்டுறாளா இருக்கீங்க, என்ன ஓடுவீங்க? தங்கராஜ் வாகன ஓட்டுனர் அப்படிதாங்க போடுவேன். ஒரு மருந்து மாத்திரை குடுக்குற ஆளா இருக்கீங்க, என்ன எழுதுவீங்க? மெடிக்கல் அப்படிதான் போடுவேன். அப்படி போடுவேன். போட்டு எழுதுறீங்க. பக்கத்துல இன்னொன்று இருக்குங்க. இந்த உலகத்தை பேசக்கூடிய ஒரு பொறியடலை வியாபாரம் பார்க்குற ஆளு தங்கராஜ், எப்படி போடுவீங்க? இது என்னையா தங்கராஜ் பொறிகடலை வியாபாரின்னு போடுவேன். ஒரு மீன் வியாபாரம் பார்க்கறீங்க, என்ன போடலாம் கீழே? என்னைய எப்படி பேசுற? மீன் வியாபாரியா போடுவாங்க. இப்ப நம்ம பகுதியில தண்ணி அதிகமா இருக்கு, பிரச்சனை இல்ல. ராமநாதபுரம் மாவட்டம் கிட்டலாம் போனீங்கன்னா தண்ணி வண்டியெல்லாம் கொண்டாந்து குடுக்குறா இல்ல? இங்கிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் தானே. இப்ப நாடகம்ல நீங்க தண்ணி வண்டியெல்லாம் ஓட்டிட்டு போறீங்க, குடிநீர் வசதி தேவைப்படுதுன்னு போட்டு கொண்டு இப்ப மினரல் வாட்டர் விக்குது, ஒரு குடம் 20 ரூபா 30 ரூபா கொண்டு போயிட்டேன். இப்ப நீங்க என்ன வைக்கிறீங்க? குடிநீர் வசதி, அது தப்பு இல்ல? ஏங்க மக்களுக்கு தண்ணி விநியோகம் பண்றது என்ன தப்பு இருக்கு? அப்ப தண்ணி விநியோகம் பண்றது தவறு இல்ல? இல்லையே. இப்ப நாடக நேரத்துல தண்ணி விநியோகம் நீங்க பண்றீங்க. சரி, நீங்க பாக்குற வேலையே அதுதான். ஆமா, இப்ப வண்டியில அதாங்க ஓட்டுறாங்க நிறைய பேர். அந்த குடிநீர் வசதிக்கு தண்ணி கொண்டு வரோம்ல. இப்ப நான் பத்திரிக்கையில போடும்போது தங்கராசு தண்ணி வண்டின்னு கீழே ஓடலாம்ல? தண்ணி வண்டின்னு போடுறியா? ஏயா நான் தண்ணி வண்டின்னு போட்டு நாடகம் புழு புழு எனக்கு புக் ஆகும். இல்ல நீங்க எனக்கு சொன்னீங்க செய்ய சொல்ல மறைக்க கூடாதுன்னு. அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேறயா? இல்ல பேச்சுக்கு உன் பேச்செல்லாம் ஏட்டுக்கு புட்டியாவே இருக்குது. இங்க வர 10 மணில இருந்து நான் நல்ல பேர் எடுத்து வெட்டா கடத்துட்டு போயிராத. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு பேச்ச தவற பேச மாட்டேன். இப்போ உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான, வேலையை செய்யணும்ல. என்ன வேலை போட்டுருக்கீங்க நீங்க? நீங்க என்ன விஷயத்தை சொல்ல? ஒரு விஷயத்தை நீங்க பேசுறது பல விஷயம் பேசிட்டு போலாம். நீங்க நல்ல விஷயத்தை சொல்லுங்க. நான் நாகரிகமா தான பேசிக்கிட்டு இருக்கேன், நல்ல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தையே பேச தெரியல. நான் சரியா பேசுறேங்க. என்ன விஷயம்? நான் எந்த விஷயத்தை பேச வரேன் நீங்க கேக்குறீங்க, அப்படித்தானே? ஆமா, நல்லா கேட்டுக்க. எந்த விஷயத்தை பேச வந்தாலும்
நான் சொல்ற விஷயத்தை நீ நல்லா கேட்டுக்க. ஒரு சின்ன விஷயம் சொல்ல வர்ற மாதிரி தெரியும் உனக்கு, ஆனா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நான் பெரிய விஷயம் தான் சொல்ல போறீன்னு நினைப்ப, அது ஒரு சின்ன விஷயமா முடிஞ்சு போயிடும். நான் சின்ன விஷயத்தை சொல்ல வரேன்னு நினைச்சு நீ பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. நான் பெரிய விஷயம் தான் சொல்ல போறேன்றது நீ சின்ன விஷயமா எடுத்துக்க கூடாது. இப்ப நான் எந்த விஷயம் சொல்ல வந்தாலும் நீ ஓ விஷயத்தை கேட்டாத்தே நான் சொல்ல வந்த விஷயம் உனக்கு புரியும். மற்ற விஷயத்தை நினைச்சுக்கிட்டு ஏன் விஷயத்தை கேட்டீங்கன்னா இந்த விஷயம் உனக்கு சுத்தமா மறந்து போயிடும். இப்ப எந்த விஷயத்தையும் பேசாம இந்த விஷயத்தை பேசுறத விஷயமா நீ கேளு. இப்ப நான் வந்த விஷயத்தை சொல்லிட்டு போ. இப்ப நீ என்ன விஷயத்துக்கு பேசுற? என்ன விஷயம்னா அதுல வச்சே போய்க்கு இருக்க. என்னங்க உனக்கு அதையும் என்னையா சொல்றப்ப இப்ப நான் விஷயத்தை பேசவா இல்ல வேணாமா? ஒரு வந்த விஷயத்தை பேசியானா விஷயம்ன்றத வச்சே பேசிக்கிருக்கு. இப்ப நான் விஷயத்தை பேசலாமா பேச வேணாம்ன்றீங்களா? இப்ப வேணாம்ன்றீங்க. அப்ப ஒரு இடத்துக்கு போனோம்னா புடுங்குற தப்புன்றீங்களா தப்பு இல்லைன்றீங்களா? சொல்லி அதாவது வாய் திறந்து பேசியா. என்னையாச்சு? ஒரு விஷயத்தை பேசும்போது சரியா இருக்கணும். சத்தம் கடிச்சு உள்ள யாரு? சத்தம் கடிச்சு யாரியா? தங்காச்சி. தங்கச்சியோட பேரு வள்ளி. இடத்துல என்ன பண்றீங்க? காவல்தான். என்ன காவல் இருக்கு? திணை காவல். என்னென்ன திணை இருக்கு? என்னென்ன திணை இருக்கு? கருந்தின செந்தின. அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. இன்னுமா இருக்காங்க? ஏன் கொல்லணுமா? இல்ல எதுக்கு நீ கோபப்படுற? என்ன பண்றாங்க கேட்டுக்கிட்டு? பேச்சு எல்லாமே சரியில்லையே. இல்ல ரொம்ப சரியா தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்களான்னா என்ன அர்த்தம்? இது உனக்கா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்காங்கன்னா சரிதான். இருக்காங்களான்னா ஏன்னா தவறுதலா பேச இருக்காங்களா நல்லா இருக்காங்களா கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க பேச்சு எனக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? நீங்க தெளிவா பேச கத்துக்க. அண்ணன் தம்பி மொத்தம் எத்தனை பேரு? நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேரு. மேல 3 பேரு. கீழே 3 பேரு. கீழே 3 பேரு. மேல 3 மேல. ஏன் எனக்கு முன்னாடி 3 பேரு பின்னாடி 3 பேரு நடுவுல நான் நடுவுல. மேல இருக்க 3 பேத்தை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அண்ணே. கீழ இருக்க 3 பேத்தை தம்பி. மேல இருக்க 3 பேத்தை அண்ணே. கீழ இருக்க 3 பேத்தை தம்பி. நீங்க எதுக்கு மேல இருக்க 3 பேத்தை அண்ணன் கூப்பிடுறீங்க? எனக்கு முன்ன பிறந்தாங்க அண்ணன்னு சொல்லணும். அப்ப முன்னாடி பிறந்தனால அண்ணன் கூப்பிடுறீங்க. ஆமா. யாருக்கு முன்னாடி பிறந்தாங்க? எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. உனக்கு முன்னாடி பிறந்தாங்க. இந்த முன்னாடி இல்லையா? அப்புறம் யாருக்கு முன்னாடி பிறந்தாங்க? எங்க அம்மாவுக்கு முன்னாடி. உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தனால நீ அண்ணன் கூப்பிடுற. ஆமா. ஊருக்குள்ள போய் யார்ட்டயா கேட்டு பாருவே, உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தவன் உனக்கு தாய் மாமன் வேணாமடா முட்டா போல, அவனை போய் நீ எப்படி அண்ணன் கூப்பிடுவ? அந்த முன்னாடி வேற இந்த முன்னாடி வேற. நீர் எல்லாத்தையும் ஒரே போட்டு கொலை. நீங்க அப்படித்தானங்க பேசுறீங்க. பேசும் போது இப்ப நான் தவறா பேசுறேனா? நீங்க எதுக்கு கோபப்படுறீங்க? பேசுற பச்ச சரியா பேசு. அப்ப எல்லாம் தெரிஞ்சோம்னா ஒரு தேசத்துக்கு மதிப்பு கொடுத்து ரொம்ப சிறப்பா செய்யணும். வந்திருக்க கோமாளி வேஷம் போடுற ஊர்க்காரவங்க சொல்றாங்க, நீ என்ன செய்யற? ஏங்க இப்ப நான் வந்திருக்கிறது கோமாளி வேஷம். என்ன செய்வ? கோமாளி வேஷம் போட்டா என்ன பண்ணணும்? அதத்தாயா கேக்குறேன். சிரிக்க வைக்கணும். சிரிக்க வைக்கணும். சரி, அதுதான் கோமாளிக்கு உண்டான பொழப்பு. இப்ப நீங்க சிரிக்க வைப்பீன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு இந்த வேஷத்துக்கான கதாபாத்திரம் அதத்தாயா கேக்குறீங்க. சிரிக்க வைக்கிறீன்னு சொல்றீங்களா இல்லையா? ஆமா. எப்ப சிரிக்க வைப்ப? அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப சிரிக்க வைப்ப சொல்லியா? இது ஓடுற மாட்டோம் கும்பல தட்ட மாதிரி இல்ல. சரியா? என்னையா சொல்லியா? சொல்றத கேளியா? கேளியா சொல்லியா? இருங்க, அவர் வேற என்னை மண்டைய கொலை போட்டால துன்ப வரு வேலையில அதுக்கு இந்த இடத்துல சிரிச்சிருவியா? போலும் சிரிச்ச வரைக்கும் போதும். சில நேரத்துல பொழப்பு சிரிப்பா சிரிக்கிட்டு வாங்க. என் பொழப்பு சிரிச்சுக்கிட்டு தான் கிடக்கு. சிரிக்காத. சில நேரத்துல எப்படி போகணும் யாராலையும் கடிக்க முடியாது. நான் ஒன்னே ஒண்ணு சொன்னா கோசுக்கிற மாட்டேங்கல. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லாத. சொல்லு. இப்ப பாட முடியாதுனே. சொல்லியா முடிச்சிரு பாடுவோம். இப்ப பேச்சுதே. ஆமா. சொல்லியா ஒவ்வொரு கருத்துக்கு ஒரு சிந்தனை இருக்குல்ல. ஒரு ஒருத்தர் சண்டை போடுறாருன்னா குடும்பத்துல பிரச்சனை இருக்கணும். கண்டிப்பான முறையில். இல்லனா மன ரீதியா பல பிரச்சனை அவர் சமாளிச்சிருக்கணும். ஏராளம் தாராளம். நல்லா சகஜமா பேசுறவன் நல்லா ஜாலியா பேசுவேன். உண்மைதே. ஒரு ஆளு டென்ஷன்ல இருக்கிறப்ப அவர்ட்ட பேச்சு கொடுக்கல, அந்த வீட்ல இருக்கிற டென்ஷனை நம்ம மேல காட்டுவேன். கோவம் வரத்தை செய்யும். அதே போல அல்லாதான் நான் பேசிக்கிறேன். சரி, வந்ததுல இருந்து வெறி விடுச்சு என்னைய கடுப்ப கலப்புறது நீங்க. நான் அப்படி ஆள் இரியா. இப்ப என்னைய போட்டு நொயின்னு பேசுறீங்க. சரி, நீ வீட்ல இருந்து கடுப்புல வந்திருந்திருக்க. அப்படி ஆள் இல்லங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீ தெளிவா ஆகுங்க. அப்புறம் என்னைய போட்டு நொயின்னு கேள்வி கேளுங்க. வருத்தப்படாத தங்கராஜ். இந்த உலகத்துக்கு மத்தியில அடுத்தவர் பிரச்சனையை தீர்த்து வைக்க நான் எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். ஆனா என் பிரச்சனை என்ன அப்படி என்ன கேட்கிற பாத்தியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. நான் மனிதனை படைச்ச ஒரே ஆள் நீ மட்டும் தான்டா. நன்றி. நீ லேசப்பட்ட ஆளே கிடையாதா? தங்கண்டா.
பேச்சுக்கு உன்னை கூட்டி வந்திருக்காங்க, நீ எப்பயும் நல்லா இருக்கணும்டா. தங்கம்னா தங்கம் தான்டா, தங்கம். ஏன்னா மற்றவருடைய கருத்தை நம்ம உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்களா சொல்லாத வரைக்கும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா அவருடைய உள்நோக்கம் என்னன்னு நீ தெரிஞ்சு பேசுற பாத்தியா, நீ லேசப்பட்ட ஆளே இல்லடா, என் வைரம். நீ நல்லா இருக்கணும்டா, நல்லா இருக்கணும். ஆக மக்கள் மத்தியில ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல எல்லாராலையும் முடியாது. ஆனா துரிதமா ஒரு விஷயத்தை சொன்னாலும் 1 கோடி மக்களுக்கு போய் சேர மாதிரி விஷயத்தை சொல்றியே, அந்த சரக்கு உள்ள ஒரே மனுஷன் நீ தான்டா. ஏய் நீ வைரண்டா, வைரம் வைரம். ஆக கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் காவல் காத்து மக்களுக்கு என்ன செய்தியை கொடுத்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு 5000 விஷயத்துல 5 விஷயத்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொல்றியே, நீ சொக்க தங்கண்டா, என் தங்கம், என் தங்கம். என்ன நொட்டு அடிச்சுட்டே இருக்கா? என்ன நேந்தா விட்டுக்காங்க கோயிலுக்கு? அம்மா பச்சை பையில போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. எதுக்கே கோபப்படுற? எதுக்கே கோபப்படுற? உனக்கு என்ன பிரச்சனை கேட்டா அதை சொல்லி. இப்ப எதுக்கே நீ கோபப்படுற? இதை உன்கிட்ட பேச மாட்டேங்குது. எதுக்கு நீ கோபப்படுற? நீ உன்கிட்ட பேச நான் இது வரைக்கும் கோபப்படாம பேசிக்கிட்டு நீ எதுக்கு என் மேல கோபப்படுற? உனக்கு பிரசவ நர்ஸ் பொம்பளை மாதிரி அப்படி பேச. அப்புறம் நீ எதுக்கு கோபப்படுற? ஏண்டா ஊர்க்கார காவலாளி வேஷம் கொடுத்தான்னு சொன்னீங்களா? காவலாளி வேஷம் கொடுத்தா என்ன பண்ணுவ? இந்த காவலாளியா காத்துக்கிறீங்க. சரி ஊர்க்கார ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு நாய் வேஷம் போடுறான்டா என்ன பண்ணுவ? நாய் வேஷம் போட்டு நல்லா லொல்லு லொல்லு குலைச்சு காட்டுவையா? அட ஒரு குரங்கு வேஷம் போடுறானா என்ன பண்ணுவீங்க? இந்த புளிய மரத்துக்கு முருங்கை மரத்துக்கு தப்புவையா? ஒரு புலி வேஷம் போடுறானா நல்லா உருமுவேன். ஒட்டுமொத்த ஊர் ஒண்ணா சேர்ந்துட்டு ஒரு பன்னி வேஷம் போடுறானா என்ன செய்வீங்க? என்ன பிய திங்கணுமா? என்ன கேக்குறேன்டா, நீ எதுக்கு ஆளுங்கப்படுற? நீ என்ன எதை பார்த்தாலும் என் மேல கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க? ஏத்தா நான் ஏதாவது தப்பா பேசுனா இப்ப நான் மட்டும் என்ன பேசிவிட்டேன்? ஏயா அப்படி எரிஞ்செரிஞ்சு விழுற? உனக்கு என்னையா பிரச்சனைன்னு தானே கேட்டேன். சத்தியமா நான் சொல்றேங்க, இது வரைக்கும் நான் கோபப்படாம தான் எல்லா வார்த்தையும் பேசுறேன். ஆனா எதுக்கு எடுத்தாலும் என் மேல கோபப்படுறீங்க, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஆத்திர காரனுக்கு புத்தி மட்டும். நீங்க ஆத்திரப்படுறீங்களா? இல்லங்க. கோபப்படுறீங்களா? இல்லங்க. அப்ப உங்களுக்கு கோபம் வந்திருக்கா? அப்ப வரலையா? இல்லங்க. ஏன்னா கோபம் வந்தாத்தே மனுஷன். நீ கோபம் வரலைன்றீங்க, நீ மனுஷன் இல்ல, அப்படித்தானே? வருது. அப்ப கோபம் வருது. இப்ப தானே கோபம் வரக்கூடாது. நீ அப்புறம் வருதுன்னு என்ன அர்த்தம்? நீ தானே மனுஷன் இல்லைன்னு. நீ தானே சொன்ன, நீ மனுஷன் இல்ல, தெய்வம்டா. தெய்வம். தெய்வம்னா எங்க இருக்கு? கோயில்ல. கோயில்ல இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கோயிலா ஆக்க போறேன், வருத்தப்படாத. தங்க கட்டிடா, உன்னை எங்க கொண்டு வர மட்டும் நீ பாரு. என்ன மேல கை நீட்டு? என்ன பெருமைக்காக மனுஷ வாழ்க்கையில மேலோட்டமா தானே வாழணும், கீழே உயிரக்கூடாதுல. அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மேல இப்ப கோபம் இல்லையே? இல்ல இல்ல கோபம் இல்ல, கோபம் வரக்கூடாது. ஏன்னா பாருங்க தங்கராசி, எல்லாருக்கும் கோபம் வரும். சில பேர் வெளிக்காட்டுவா, சில பேர் வெளிக்காட்ட மாட்டாங்க. நீங்க வெளி காட்டுவீங்களா, காட்ட மாட்டீங்களா? கோபப்படுற மாதிரி விஷயம் பண்ணீங்கன்னா வெளிக்காட்டுவேன். அப்ப எல்லாத்தையும் வெளிக்காட்டுவீங்க, அப்படித்தானே? எல்லாத்தையும் வெளியே காட்டி நாய் கடிக்கவா? வெளியே காட்ட. சரி கோபப்படா, சொல்றேன். அதனால என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிருக்க. அதனால நான் தேவையில்ல, விட்டுட்டு போ. யார் நீ எதை சொல்லு? இல்ல இல்ல நீங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க. என்னால முடிஞ்ச தீத்துக்குள்ள என் மனசுக்கு குழம்பி போயிடும். கட்டி இப்படித்தான் அடுத்த பப்புனி சொல்றேன் தங்கராசி. நாளைக்கு வர பப்புனி இப்படித்தான் நீ கொள்ளுவ. என் பிரச்சனை என்னன்ற கேட்டா உனக்கா சொல்றேன், நல்லபடியா கேட்டுக்க. எனக்கு நினைச்ச வாழ்க்கை அமையலைங்க. கிடைச்ச வாழ்க்கை தான் அமைஞ்சிச்சு. கிடைச்ச வாழ்க்கை அமைஞ்சனால நினைச்ச பிள்ளை பருவம் அமையல. கிடைச்ச பிள்ளை பருவம் தான் அமைஞ்சிச்சு. கிடைச்ச பிள்ளை பருவம் அமைஞ்சனால நினைச்ச மாதிரி என்னால பள்ளிக்கூடத்துல படிக்க முடியல. கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். சரி. கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சனால நினைச்ச வேலைக்கு என்னால போக முடியல. கிடைச்ச வேலைக்கு தான் போனேன். கிடைச்ச வேலைக்கு போனனால நினைச்ச சம்பளம் என்னால வாங்க முடியல. கிடைச்ச சம்பளம் தான் வாங்கினேன். கிடைச்ச சம்பளம் வாங்கினால நினைச்ச பொண்ணை கட்ட முடியல. கிடைச்ச பொண்ணத்தை கட்டுடு. கிடைச்ச பொண்ணை கட்டுனால நினைச்ச மாதிரி என்னால பேச முடியல. கிடைச்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கிடைச்ச மாதிரி பேசும்போது கிடைச்ச பிரச்சனையை விட்டு நீ வந்த பிரச்சனையை பேசுறீனா, நான் எந்த பிரச்சனையை பத்தியா சொல்றேன்? நல்லா பாருங்க, பப்புனை கொல்ல பாக்குறியா? ஐயா நான் உன் கூட நாடகம் நடிக்க மாட்டேன். என்ன பேசிக்கிட்டே நொச்சு 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 உன்னை பேசிக்கிட்டே பார்த்தாங்களா? ஐயா ஏன் அப்படி பேசுற? நான் கேக்குறேன். இனிமே நீங்க ஒரு அளவு இல்லையா? சத்தியமான முறையில் சொல்றேன், இனிமே நீ எதை கேட்டா நான் பேச மாட்டேன். நீ ஒரு அளவு இல்லையா? கோபப்படாதயா? சீ, ஏன் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் வாக்கப்பட்டு வர்றது. நான் பேசுன தப்பு நினைச்சினா நரகல தின்னு கீழே துப்புடா. நீ துப்புடா, நான் ஏத்துக்கிறேன்டா. புரியா? நரகல நான் திண்டு துப்ப. நல்லா இருக்கு, விட்டுட்டு போ, தேவையில்ல. இனிமே நீ பேசு, எந்த வார்த்தையும் நான் குறுக்க பேச மாட்டேன். நீ பேசு. நீ எதுக்கு வந்த? சொல்லியா சொல்லியா? சரி பேசியா? ஆக அப்படிப்பட்ட தத்துவத்தினுடைய நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கி, நீ என்ன தெனாவட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்டா எப்படா அப்படி சிரிக்கிற நீ மட்டும்? 1500 ரூபாய் சம்பளத்துக்கு என்ன எடுத்துறாங்க? அப்போ ஒரு மேடையில 1500 ரூபான்னு நீ வாட்டுக்கு 500 ரூபாய் சேர்த்து நீ எப்படி சொல்லுவ?
எப்படி 500 சேர்த்து சொல்லுவேன்? 1000 தானே. 500 நீ எப்படி சேர்த்து சொல்லுவ? ஏச்சன்னு பாட்டிக்கு இனிமே அதுலயும் 500 போச்சா ஐயா? ஐயா எத்தனையோ பேர் எல்லா சினிமா படத்தையும் பார்த்திருப்பாங்க. இனிமே எதையும் நான் பேச உங்களை போல ஒரு முனிவர்கள்லாம் சரி எவ்வளவோ சினிமா படத்தை பார்த்திருக்கேன். நீ எந்த சினிமா படத்தை பார்த்திருக்க? இல்ல நீ கேக்குற, நீ சினிமா படம் பார்த்திருக்கியா? சினிமா படத்தை பத்தி என்ன தெரியும் நீ பேசுற பேச்சு? நாடகம் நடிக்கிறீனா அதை மட்டும் பாட்டிக்க. சினிமா பத்தி உனக்கு என்ன தெரியும்? சினிமா பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ பேசுற? ஏங்க எம்ஜிஆர்ல இருந்து சிவாஜில இருந்து எல்லா பேரும் நாடகத்துறையில இருந்து போனவங்கதே. அப்படிங்களா? முதல்ல ஆரம்பமே நாடகம் தான். சரி இதுல இருந்துதான் அம்புட்டு பேரும் போனாங்க. அது தெரியுது எனக்கு. அப்ப நீங்க சினிமா பத்தி கேட்டா சொல்லி கொடுங்க எல்லாமே. எதையோ அறிவு கெட்டுனது. இடவல்ல நான் கடவுள்னு ஒரு படம் வந்து தெரியுமா? பாத்திருக்கியா இல்லையா? ஆமா, அந்த ஊனமுற்ற குழந்தையெல்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி ஓம் சிவோகம் பாத்திருக்கியல்ல? ஆனா 4 வாட்டி பாத்திருக்கேன். மாத்து கருத்து இல்ல. இப்ப நான் கேக்குறேன், இந்த படத்துல ஒரு தார்மீக கருத்தை உள்ள வச்சானே படம் எடுத்திருக்காங்க. அப்ப நான் கடவுள் படம் நீ பாத்திருக்க. அப்ப சினிமா பத்தி கேட்டா உனக்கு தெரியும். நான் கேக்குறேன், நான் கடவுள் படத்தோட நடிகர் ஆரியா? அவர் ஆரியா? அதான் ஆரியான்னு கேட்டேன். ஆத்தி வேற மாதிரி வர்றாங்க. நடிகர் ஆரியா? ஆரியா அதைத்தாண்டா கேக்குறேன். நடிகர் ஆரியான்னு கேட்டேன். ஆரியா அதைத்தாண்டா நடிகர் ஆரியா. இந்த நாடகத்தை அமைச்ச ஏஜென்ட் ஆரியா? எப்படிங்க இப்படிலாம்? எது? இனிமே பேச்சு தேவையில்ல. இப்ப பேசக்கூடிய பிரம்மத்தில எல்லாவோட சத்தம் போட்ட பெண்ணுடைய பேரு. நீ நல்லா இரு, எதுவுமே பேசாத. குறுக்க உள்ள இருக்கிறது யாரு? வாயை துறக்காதடா. தேவையில்லாம நீ பேசாத. நல்ல மனுஷன் சோத்துல உப்பு போட்டு தின்றாலும் பேச மாட்டேன். குறுக்க நீ பேசு. எனக்கு தேவையில்ல, நீ பேசு. அப்ப நான் உப்பு போட்டு திங்காம இருக்கனா? நீ பேசியா? எனக்கு என்ன வம்பா போச்சு? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உள்ள இருக்கிறது யாரு கேட்ட கேள்வியா? நீ என்ன கேட்க கூடாது. இனிமே அப்படி கேட்கல. எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல அவசியம் இல்ல. நீங்க பதில் சொல்ல வேணாம். வேற என்ன? நான் சினிமான்னு ஆரம்பிச்ச கதையை முழுசா சொல்லிக்கிறேன். அப்படி சொல்ல வரீங்களா? சரி சொல்லுங்க. நிறைய சினிமா படத்துல உங்களை போல முனிவர்கள்லாம் அந்த இவங்களை பார்த்து கோவப்பட்டு சபிச்சு சாபம் கொடுத்துருவாங்க. உண்மைதான். கடைசியில அவங்க கேட்பாங்க, இப்படி சாபம் கொடுத்துட்டீங்களே ஏதாவது பாவ விமோச்சனம் கொடுங்க கேட்பாங்கல்ல. அது போல நான் உங்களை கேட்கிறேன். என்னதான் கேட்கிறேன்? இன்ன வரைக்கும் என்னை போட்டு கொலையா கொண்டுட்டீங்க. சரி விடு, அதை பத்தி பேசாத. நான் உங்ககிட்ட விமோச்சனமா ஒண்ணு கேட்கிறேன். என்னதாயா கேட்கிறேன்? உங்க வாயில இருந்து சரி எனக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா நான் நல்லா இருந்துக்குருவேன். அத முன்னாலே கேட்க வந்தானே, அதான்டா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப இனிமே முன்னாலே கேப்பியா இல்ல பின்னாலே கேப்பியா? முன்னாலே கேட்கிறேன். முன்னாலே கேளுங்க. யாருக்கு பின்னால பேசாதீங்க. இப்ப நான் உங்களுக்கு வாழ்த்து தரேன்னு ஆசைப்படுறீங்க. இப்ப பாடலா கொடுக்கவா பேச்சா தரவா? நீ பேசி ரொம்ப புலந்துட்டப்பா, பாடு. இப்ப நீங்க தேவையில்லைன்றீங்க அப்படித்தானே? சரி வருத்தப்படாத. ஆக உனக்கு பாடல் மூலமா வாழ்த்து தரேன். ஆனா ஒரு சின்ன விஷயம், நான் பாட்டு பண்ண பின்னாடி சேர்ந்து ஒரு ஆள் பாடுறேன். அவரை மட்டும் வர சொல்லு. ஏங்க பெட்டிக்கார் வேணா, எனக்கு வாழ்த்து கொடுக்குறீங்க. அந்த வாழ்த்தை நானே ஏத்துக்கிட்டு பாடுறேன். அப்ப நான் கொடுக்கக்கூடிய வாழ்த்து பாட்டை நீ சேர்ந்து நீ பாடுறீன்ற. கண்டிப்பா. இன்னைக்கு நான் தரப்போற வாழ்த்து பாட்டை இன்னும் 37 வருஷம் நீ மறக்க மாட்டேன். முத்துராமலிங்க பெட்டிக்காரங்க எல்லா பேரும் ஊருக்கு பேசணும். இன்னைக்கு பாரு வாழ்த்த. பனமரத்து மேல இருக்கு நொங்கு. இது வாழ்த்து. ஆமா பாடு பாப்பா. திருப்பி பாடுவா. சேர்ந்து பாடு. எங்க பாருங்க. பனமரத்து மேல இருக்கு நொங்கு. பனமரத்து மேல இருக்கு நொங்கு. ஆமா நொங்கு. கைய குர்ரா. ஏய் நாடக உலகத்துல 27 கோமாடியை சந்திச்சிட்டு 28ஆவதா பாடுன நீ தான்டா சரியா பாடியிருக்க. மத்த யாரும் அப்படி பாடல. அது ஒரு நாள் அழுத்த வைக்கிறீ. எப்படி நொங்கு? எப்படி? ஆமா நொங்கு. அது பிரிக்கா நல்லா சரியான ஆள்றா. சரி வைகாசி 38 நம்ம ஊருக்கு வந்துரு. அன்னைக்கு மாமியா சடங்கு வர மாட்டேன். பரவாயில்ல, இருந்தா லீவ் போட்டுக்கலாம். இப்ப பேசு. பனமரத்து மேல இருக்கு நொங்கு. பனமரத்து மேல இருக்கு நொங்கு. ஆமா நொங்கு. காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு. காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு. ஆமா பங்கு. செத்துட்டாக்க ஊது வாங்க சங்கு. வந்துட்டடா. செத்துட்டாக்க ஊது வாங்க சங்கு. வெட்டி சங்கு. என் மேல அன்பு இருந்தா தங்க ராசினி தூக்கு போட்டு தொங்கு. தூக்கு போட்டு தொங்கவா? நான் தொங்குனா நாடகம் எப்பரா புழு நடக்கும்? பார்த்து தொங்கவா? ஏப்பா ஒரு ஆளு காப்பாத்துறோம்னு சொல்லலையே, அம்பிட்டு பல்லு வச்சுட்டு உட்காந்து. பரவாயில்லையே மாப்பிள்ள, உன்னை எப்படியே நினைச்சா அவன் நாரதரை பேசி விரட்டிட்டியடா. ஆள் ரவுண்டு காரணம் ஒத்த கையை வெட்டினோம்னா சரியா வரும். யாரு பேனா நண்பனா? இதுக்கெல்லாம் ஒரே ஆளு புதுக்கோட்டை பூலாந்த வித்தை. இவரை சமாளிக்கணும்னா கண்ணே தாராவதி, கண்ணே ஓதா செல்வி.
தீந்துட்டு கேட்டேலாம் அங்கே பார்த்தேலாம் இங்கே கேட்டேலாம் அங்கே அதை பார்த்தேலாம் இங்கே எதையோ நினைச்சேன் அதையே நினைச்சேனா அவளைய மனசு போல நடக்கு இந்த ஆத்துக்காரி வேற இருக்கு வாங்கோனா அங்கோனா கேட்டால அங்கே பார்த்தேலாம் இங்கே மாசா கொண்டைய பாருங்க பூதி சங்கு பாருங்க அடிசாரி புடவைக்கு இல்லாத அழகா வேறாரிய தாத்தா நடை போட்டு வருவார் அடிசாரி புடவைக்கு இல்லாத அழகா வேறாரிய தாத்தா நடை போட்டு வருவார் தெரியாதாமா அழகிலே காட்டி காட்டி காட்டட்டுமா வாங்கோனா ஒரு வாட்டி வாங்கோனா ஓசி வாங்கோனா கேட்டேலா அங்கே இது பார்த்தேலா இங்கே தஞ்சாவூர் கதவத்தை முளம் போட்டு வாங்கி என் தலை மேல வச்சு ஏங்கி தஞ்சாவூர் கதவத்தை முளம் போட்டு வாங்கி தலை மேல வச்சு நின்னேனே இங்கே மணக்கலையோ மயக்கலையோ மயங்கலையோ கொதிக்கலையோ நேக்கு பசியோ பண்ணட்டுமா ஒரு தடவை ஒரு தடவை செஞ்சுட்டு போங்கோனா முட்டை முழி இருக்கு முட்டை முழி இருக்கு சொலகுல ஒரு வாட்டி பூதி செஞ்சுட்டு போங்கோனா சாமி வந்திருக்கு வா இந்த வருதுங்க ஐயா 1 செகண்ட் வெயிட் நல்லா இருக்கிற சாமி ஆமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கலிக்கு விழலாமா உங்களுக்கு தாழ்த்து பட்டது, கலிக்கு விழலாமா வாங்க சாமி ஆச்சு விடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படிப்பட்ட பெருமை இருந்தாலும் கூட மாவீரர் உலகம் பற்றக்கூடிய ஐயா கட்டபோனவருடைய பாடலாக ஆமா பாடி ஒன்று பெருமை சற்றும் தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம் எங்கண் கட்ட பொம்மன் திருப்புகழை பாடுவோம் தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம் எங்கள் கட்டப்பொம்மன் புகழினை பாடுவோம் தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம் எங்கள் கட்டபொம்மன் புகழ்தனையே பாடுவோம் அன்னகிதயமாக அன்பு வடிவமாக அன்னகிதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம் எங்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மன் பாடுவோம் பாடுவோம் ஆண்டாளம் குறிச்சி போட்டும் வீரதான் இந்த உலகமெல்லாம் போற்றுகின்ற தலைவர் தான் வாஞ்சாலம் குறிச்சி கண்ட வீரன்தான் ஒரு பணிமுழுக்க போற்றும் எங்கள் தெய்வம் தான் அவர் புகழ் பாடுவோம் சொன்னபடி நாடுவோம் அவர் புகழ் பாடுவோம் கொண்ட வழி நாடுவோம் எங்கள் கட்டபொம்மன் புகழை நாமும் நாம் பாடுவோம் தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம் போற்றுவோம் எங்கள் கட்டபொம்மன் திருப்புகழை பாடுவோம் எதிரிகளை நடுங்க வைத்த தலைவர் தான் எங்கள் இன்னல்களை தீர்த்த நல்ல வீரர் தான் எதிரிகளை நடுங்க வைத்த தெய்வம் தான் எங்கள் இன்னல்களை போற்றும் எங்கள் கடவுள் தான் அவர் புகழ் பாடுவோம் கட்டபொம்மன் புகழ் பாடுவோம் அவர் புகழ் பாடுவோம் கட்டபொம்மன் பெயர் நாடுவோம் தங்க திருவடியை நாம் தேடி புகழ் பாடுவோம் தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம்
போற்றுவோம் எங்கள் கட்டபொம்மன் திருப்புகழை பாடுவோம். எதிரிகளை வேறறுத்த தலைவர்தான் இன்னங்களை தீர்த்த எங்கள் வீரன்தான். எதிரிகளை வேறறுத்த தெய்வம் தான் எங்கள் இன்னல்களை போக்கும் எங்கள் கடவுள் தான். வீரத்தோடு வாழ்ந்து வந்த தலைவர்தான் எங்கள் விவேகமும் போற்றுகின்ற வீரதான். அவர் புகழ் பாடுவோம் சொன்ன வழி நாடுவோம் புகழ் பாடுவோம் கொண்ட வழி நாடுவோம். அங்க திருவடிகை நாம் தேடி புகழ் பாடுவோம். தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம் எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பாடுவோம். குறிச்சி போற்றும் தலைவர் தான் என்னவெல்லாம் பார்த்துகின்ற தலைவர் தான். குறிஞ்சி போற்றும் தலைவர் தான் எங்க இதயமெல்லாம் ஆளுகின்ற தலைவரான். வீரர் புகழ் பாடுவோம் சொன்னபடி நாடுவோம். அவர் புகழ் பாடுவோம் சொல்ல வழி நாடுவோம். திருவடிகை நாம் தேடி புகழ் பாடுவோம். தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம் எங்கள் கட்டபொம்மன் பெயர் தன்னையே போற்றுவோம். அன்ன இதயமாக அன்பு வடிவமாக அன்ன இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம். எங்கள் கட்டபொம்மன் திருப்புகழை பாடுவோம். எங்கள் கட்டபொம்மன் திருப்புகழை பாடுவோம். எங்கள் கட்டபொம்மன் பெயர் தன்னையே நன்றி 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 அன்பதை எங்களுக்கு ஜாத வணக்கங்கள். ஆக அப்படி ஒரு பெருமையில ஏன் இந்த மேடை மறைச்சு கூட குறுக்க வச்சு ஓகே விழுந்துராம நல்லா சாட்சி வச்சுக்கோங்க. காத்தடிச்சா கீழே விழுந்துராம. தங்காச்சி தங்காச்சி தங்கச்சி அக்கா கூப்பிடுது வாமா. வாடா. காவல்லாம் எப்படி சிறப்பா நடக்கும் பொழுது என்னை அழைத்த காரணம் தங்கையை நம்ம இடத்துக்கு சுவாமி இருக்கிறார். வாருங்கள் சாமி. பருவமே ஆசானி நான் உம்மை போற்றி வணங்குகிறேன். நாரத முனியே உலகம் போற்றும் உத்தமனே. நாரத முனியே நான் உம்மை போற்றி வணங்குகிறேன். நாரத முனியே